சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள். சரி, இப்போ நம்ம வந்து பார்ட் 1 பார்ப்போம். இப்போ நம்ம வரிசையாக ஒரு 11 ஆர்டிகல் வரிசை வரலாம். நம்ம 2 பார்ட் பார்ப்போம். பார்ட் 1 அடுத்து பார்ட் 2. பார்ட் 1 ஆர்டிகல் 1லேருந்து 4. 1வது ஆர்டிகல் என்ன? இந்தியா இட் இஸ் பாரத் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதை பற்றி. ஆர்டிகல் 2 என்ன? வெளியிலிருந்து உள்ள கொண்டு வரும். 3 என்னது? உள்ளே இருக்கிறது மாற்றம். 2லயும் 3லயும் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் 1லயும் 4லயும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தால். ஆமா. அடுத்து பார்ட் 2 5ல இருந்து 11. 5 என்னது? 1950. அதை வச்சு கமெண்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் 6 என்னது? பாகிஸ்தான் டு இந்தியா. ஆர்டிகல் 7 என்னது? இந்தியா டு பாகிஸ்தான், பாகிஸ்தான் டு இந்தியா. 8 என்னது? ஓ ஆர்ஜின் இந்தியா வம்சாவளியை சொல்லுது. 9 என்னது? வாலண்டியரா வேற நாட்டுல குடியுரிமை வாங்க அப்படின்னா இந்தியாவுடைய குடியுரிமை ரத்து செய்யப்படுது. 10 11 பார்லிமெண்ட் பத்தி. சோ 10 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ற, அதாவது நீங்க உங்ககிட்ட குடியுரிமை இருக்குது அப்படின்னா நீங்க வந்து எவ்வளவு வேணா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனா எது சேஞ்சஸ் கொண்டு வர வரைக்கும், பார்லிமெண்ட் சேஞ்சஸ் கொண்டு வர வரைக்கும் நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தாராளமா இருந்துக்கலாம்னு சொல்றது. 11 டைரக்டாவே சொல்றாங்க சேஞ்சஸ் கொண்டு வரும். ஆனா சேஞ்சஸ் கொண்டு வருவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பார்லிமெண்ட் இருக்கு. பார்லிமெண்ட் இருக்குதுங்க. சோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 1 1 to 4 பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 11 வரைக்கும். எத்தனை வகையான குடியுரிமையை பெற முடியும்? 5. எத்தனை வகையான குடியுரிமை நம்ம கிட்ட இருந்து போகும்? 3. சோ இதை பார்த்துட்டீங்கன்னா இப்போ பார்ட் 3 பார்ட் 3ஐ பொறுத்த வரைக்கும் இது நம்ம நார்மலாவே வந்து உங்களுக்கு குடியுரிமை வந்து எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் உங்களுக்கு குடியுரிமை இருக்குது அப்படின்னு கேட்டா இதுல 12ல இருந்து 35 போட்டுருக்காங்க. பட் ஆனா 12ல இருந்து 35 வந்து கிடையாது. 14ல இருந்து 35 தான். ஏன்னா 12 13 வந்து குடியுரிமையை பத்தி பேசல, ரைட்டா? ஆனா பார்ட் 3 எந்த ஆர்டிகலுக்கு கீழே வருது அப்படின்னா ஆர்டிகல் 12 பட் ஆனா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பேசுற ஆர்டிகல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 14ல இருந்து 16 குடியுரிமை பத்தி டைரக்டா சொல்றது, நம்மளுடைய குடியுரிமை பத்தி, ரைட்டா? இப்போ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரியாம்பிள் நம்ம பார்ப்போம்ல, அதாவது சாவரைன், சோசியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்ட்டு வரிசையா நம்ம பார்த்தோம் தெரியுமா? அந்த பிரியாம்பிள் வந்து லீகலா என்ஃபோர்ஸபிள் அப்படிங்கிறாங்க. லீகல்னா என்னது? சட்டப்பூர்வமா. என்ஃபோர்ஸபிள் அப்படின்னா நடைமுறைக்கு வருவது, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாம்பிள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா சாவரைன் இருக்கு, சோசியலிஸ்ட் இருக்கு, செக்யுலர் இருக்கு. செக்யுலர்னு வந்து பாத்தீங்கன்னா மதம் தொடர்பானது. அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் அப்படின்ற ஒன்று இருக்கு, ரிபப்ளிக் அப்படின்ற ஒன்று இருக்கு. இப்போ ஏதோ ஒரு இடத்துல செக்யுலர் மதம் தொடர்பாக எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் போயிட்டு கோர்ட்ல போயிட்டு ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் போயிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து மதம் தொடர்பாக வந்து என்னை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க, அதனால வந்து இது வந்து பிரியாம்பிள்ல சொல்லி இருக்கிறாங்க, நீங்க வந்து நடைமுறை, அதாவது எனக்கு வந்து நல்ல தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா பிரியாம்பிள்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ், அது லீகலா என்ஃபோர்ஸ், கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு பிரின்சிபல். அதே மாதிரிதான் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை கடமைகள், அது எல்லாமே. பட் ஆனா அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் லீகலி என்ஃபோர்ஸ்மெண்ட். கோர்ட்ல போயிட்டு இப்ப என்னுடைய அடிப்படை உரிமை வந்து மீறப்பட்டால் நான் டைரக்டா வந்து கோர்ட்டுக்கே எழுத முடியும், கோர்ட்டு தலையிட முடியும், கோர்ட் அதுக்கு கேஸ் போட்டு கோர்ட் அதுக்கு தீர்ப்பு வழங்க முடியும், ரைட்டா? சோ ஏதாச்சும் பிரச்சனைனா இவங்க என்னோட அடிப்படை உரிமை கொடுத்துருக்குது, நான் வந்து இங்க இது நான் டைரக்டா வந்து உங்ககிட்ட வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான், ரைட்டா? சோ அது போக அடிப்படை உரிமைகளுடைய ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னா நாட் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? அப்சல்யூட் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை நான் எழுதணும் அப்படின்னா எழுதுன மாதிரியே தான் இருக்கும், அதை தாண்டி எதுவுமே கிடையாது, ஓகே? நாட் அப்சல்யூட் அப்படின்னா ஒரு அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது அனைவரும் வந்து ரைட் ஈக்குவாலிட்டி அப்படின்றது அனைவருக்கும் வந்து சமமா இருக்கணும்ன்றது ஒரு அடிப்படை உரிமை, ஓகே? பட் அதே நேரத்துல வந்து நம்மளுக்கு வந்து இப்ப ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, ரைட்டா? இப்ப வேலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி இருக்கிறாங்க, ரிசர்வேஷன் இல்லாத கேட்டகரி இருக்காங்க, பேக்வர்டு கிளாஸ் இருக்காங்க, ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்காங்க, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்காங்க. இது இப்ப நான் சொல்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கேட்டகரி தான் சொல்றேன், ஓகே? இடபிள்யூஎஸ் இருக்காங்க. இப்ப அந்த நேரத்துல ரிசர்வேஷன் இல்லாத ஒருத்தன் போய் ஏன் அனைவருமே சமம்னு சொல்றீங்க, அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்புன்னு அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்புன்றது ஒரு அடிப்படை உரிமை, அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்புன்னு ஒன்று சொல்றீங்க, ஆனா வந்து ஏன் ஷெட்யூல்டு காஸ்ட் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்கன்னு ஒருத்தன் போய் கேட்டா அதனாலதான் சொல்றாங்க பிராக்கெட்ல இருக்கும், பட் லிமிட்ஸ், ஒரு லிமிடேஷன் இருக்கு. அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அரசியல்
கீழேயே நிறைய கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடந்திருக்கு. அந்த கேஸ் படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரிஜிடும் இல்லை, பிளெக்சிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரிஜிட்னா அப்படியே கல்லு மாதிரியும் இருக்காது, பிளெக்சிபிள்னா நம்ம இஷ்டத்துக்கு வாழ்க்கையும் முடியாது. ஆனா அப்பப்போ வந்து ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திருத்தங்கள் பண்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு ப்ராசஸ், ரைட்டா? ஸோ அதனாலதான் ஒரு சுப்ரீம் கோர்ட்லயோ இல்லை ஹைகோர்ட்லயோ கேசஸ் நடக்கிறப்ப வந்து அந்த அரசியலமைப்புல மாற்றங்கள் எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து அதனாலதான் சொல்றாங்க தே ஆர் நாட் சாக்ரோசாக்ட். சாக்ரோசாக்ட் அப்படின்றது வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஆக்சுவலா வந்து அவங்க அரசியலமைப்பு இருக்குன்னா அந்த அரசியல் எழுதின மாதிரியே அப்படியே நம்ம வச்சிருக்கோம். நம்ம எவ்வளவு மாற்றங்கள் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 320 390 கிட்ட ஆர்டிகல்ஸ் வந்து இருந்துச்சு, 320 330 கிட்ட தான் இருந்துச்சு. பட் ஆனா இப்ப வந்து 395க்கு மேலேயும் ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. அது எப்படின்னா இப்ப ஆர்டிகல் 16 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 16க்கு கீழே 16+1 16+2 16+3 போய்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்தது they can be curtailed during emergency. அவசர நிலை வரப்போ வந்து என்ன பண்ண முடியும்னா அதாவது அடிப்படை உரிமைகளை வந்து ரத்து செய்ய முடியும்னு சொல்றாங்க. இதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எமர்ஜென்சி ரிலேட்டடா கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா, இப்ப நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலை வந்து பிறப்பித்துட்டாங்க அப்படின்னா ஒரு அடிப்படை உரிமை தானாகவே ரத்து செய்யப்படும். இப்ப நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இந்தியாவில் வந்து ஒரு நேஷனல் எமர்ஜென்சி போட்டாங்க, அவசர நிலை போட்டுட்டாங்க அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு ஆர்டிகல், இப்போ வந்து ஆர்டிகல் 17 வந்து கிடையாது, ஆர்டிகல் 18 கிடையாது அப்படின்றத அவங்க என்ன பண்ண முடியும்னா அவங்களுடைய நோட்டிபிகேஷன் அபிஷியலா வந்து ஜியோ வந்து பாஸ் பண்ணணும். ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்து ஜியோ பாஸ் பண்ண தேவையில்லை. நேஷனல் எமர்ஜென்சின்னு ஒண்ணு போட்டாங்கனாலே ஆர்டிகல் 19 ஆர்டிகல் 1 அது ஒண்ணே ஒண்ணு ஆர்டிகல் 19 மட்டும் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். நேஷனல் எமர்ஜென்சி போட்டா 19 ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். தனியாக சொல்லணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆர்டிகல் 19 என்னன்றது நம்ம பார்ப்போம், ஓகே? ஆனா 2 ஆர்டிகல் மட்டும் கேன்சல் பண்ணவே முடியாது. அந்த 2 ஆர்டிகல் 20 21 என்னன்றதை பார்ப்போம். ஸோ அப்ப எமர்ஜென்சி போட்டா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகிறது 19, எதை கேன்சல் பண்ணவே முடியாது பண்ணக்கூடாது 20 21, ஓகே? அதுக்கடுத்து ஜேஆர் ஜஸ்டிசபிள் நேச்சர். அதான் நான் சொன்னேன். ஜஸ்டிசபிள் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து நான் எந்த ஒரு தப்புமே பண்ணவே இல்லை, ஆனா சம்பந்தமே இல்லாம என்னை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு அடிப்படை உரிமை இருக்கு. அரெஸ்ட் பண்றப்ப எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லணும். காரணம் சொல்லல அப்படின்னா அது ஒரு அடிப்படை உரிமை வந்து மீறின மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் போக முடியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32ன்ற ஒரு விஷயம் இருக்கு, ஹைகோர்ட்டுக்கு ஆர்டிகல் 226ன்ற ஒன்று இருக்கு. நான் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து என்னை வந்து காரணம் இல்லாம அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி என்னால அவங்க கிட்ட வந்து டைரக்டாவே போக முடியும், போகணும்ன்றதையுமே இதுல சொல்லியிருக்காங்க, ஓகே? அடுத்தது பாருங்க ஒரு சில பேசிக்கான விஷயங்கள். நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் எங்க இருந்து வாங்கணும்? குடியுரிமை பொறுத்த வரைக்கும் வந்து அமெரிக்கால இருந்து வாங்கணும், ஓகே? இப்ப நம்ம இந்த அடிப்படை உரிமையை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து வாங்கப்பட்டது அப்படின்னா இதுல இருந்து வாங்கணும், ரைட்டா? அதாவது குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் கிங்டம் அங்கிருந்து வாங்கணும். அடிப்படை உரிமையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் வாங்கணும். அமெரிக்காவில் எங்க இருந்து வாங்கணும்னா அமெரிக்காவில் வந்து பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த பில் ஆஃப் ரைட்ஸ் இருந்துதான் வந்து நம்மளுக்கு குடியுரிமை அப்படின்ற ஒரு விஷயம்னால ஃபர்ஸ்டே சொல்லுங்க. கடன் வாங்கி எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்ட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கிறது, ரைட்டா? பட் ஆனா அது வந்து அந்த ஒரு கிரிட்டிசிசம், அந்த ஒரு கிண்டலை வந்து நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா கடன் வாங்கி எழுதப்பட்டதுன்றது வேற. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அங்க அந்த இப்ப பில் ஆஃப் ரைட்ஸ்ல இருந்து நம்ம வந்து அடிப்படை உரிமை எழுதணும். ஆனா அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ் பண்ணல, எழுதுல. அதே நேரத்துல அவன் அங்க வந்து அந்த பில் ஆஃப் ரைட்ஸ் எப்படி செயல்படுத்துறேன்னா அதே மாதிரி செயல்படுத்துறேன். இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி நான் எழுதுனேன், இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி நான் நடைமுறைப்படுத்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றோம், ஓகே? அதுக்கடுத்து இது எந்த பார்ட்ல இருக்குது அப்படின்னா பார்ட் 3ல இருக்குது. அப்ப பார்ட் 1 எதை பத்தி பேசுது? யூனியன், இந்தியாவுடைய யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பத்தி பேசுது. பார்ட் 2 எது? குடியுரிமை, ஆர்டிகல் 5ல இருந்து ஆர்டிகல் 11. பார்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமையை பத்தி பேசுது. எந்த ஆர்டிகல் வந்து ஆர்டிகல்னா ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் பேசுது, ஓகே? சோ இது வந்து பாத்தீங்கன்னா கான்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. கான்சைன்ஸ்னா மனசாட்சி. கான்சைன்ஸ் அப்படின்றது மனசாட்சி. இந்திய அரசியலமைப்புடைய மனசாட்சி மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு எதை சொல்றாங்க? இந்த அடிப்படை உரிமைகளை தான் சொல்றாங்க. அதுக்கடுத்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆக்சுவலா டெமோக்ரஸி அப்படின்றது இருக்குல்ல, டெமோ அப்படின்னா மக்கள், டெமோ அப்படின்னா மக்கள், கிரேசி சிஆர்ஏசி கிரேசி அப்படின்னா ஆட்சி. சோ அப்ப டெமோக்ரஸினா மக்கள் ஆட்சி, ஓகே? சோ இது வந்து எதை வந்து நிலைநாட்டுவதற்காக இந்த அடிப்படை உரிமை இருக்குது அப்படின்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, அரசியல் ரீதியாக வந்து மக்களாட்சி இருக்கணும் அப்படின்றது வந்து நிலைநாட்டுவதற்காக வந்து அடிப்படை உரிமைகள்
வந்து இருக்குது. ஆக்சுவலி இந்த மேக்னா கார்ட்டான் இருக்குல்ல, ஒரு சில நேரத்துல வந்து அடிப்படை உரிமைகள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்தியாவினுடைய மேக்னா கார்ட்டா அப்படின்றது வந்து மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகே, மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது இந்த யுனைடெட் கிங்டம் பிரிட்டிஷ் காலகட்டத்துல வந்து ராணி வந்து ஒரு விஷயத்துல வந்து கையெழுத்து போட்டு அதை விட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அதிகாரம் மாதிரி அந்த லெட்டர் தான். அது ஒரு மகா சாசனம். அவங்க அது என்ன எழுதினாலும் அது அப்படியே நடைபெறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டு ட்ரேட் வித் த ஈஸ்ட் அப்படின்னு ஒரு மேட்டர் காட்டப்பட்டோம். டு ட்ரேட் வித் த ஈஸ்ட் அப்படின்னா நீங்க வந்து கிழக்கு கூட, அதாவது இந்தியா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடத்துக்கு கூட வந்து நீங்க வந்து வர்த்தகம் செஞ்சிருக்கணும். அது வந்து மேட்டர் காட்டா ஒரு மகா சாசனம். அப்ப இந்தியாவினுடைய மகா சாசனமாக கருதப்படுவது எது அப்படின்னா வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமை தான். அடுத்தது சோ டோட்டலா மொத்தமா வந்து எவ்வளவு அடிப்படை உரிமை இந்திய அரசியலுக்கு உருவாகிறப்ப, இந்திய அரசியலுக்கு வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? நவம்பர் 26, 1949 நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்பொழுதுனா ஜனவரி 26, 1950. அப்பொழுது நம்ம வந்து குடியரசாக மாறியது. சோ அப்பொழுது வந்து எவ்வளவு அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு அப்படின்னா டோட்டலா 7 இருந்துச்சு. சோ நம்மளுக்கு டோட்டலா எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு அப்படின்னா சோ மொத்தமா வந்து 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. ஆனா இப்ப எவ்வளவு இருக்குது அப்படின்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து இருந்துச்சு. அந்த சொத்துரிமையை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப 7 இருந்தது இப்ப எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வந்து இருக்குது. அப்படி கேன்சல் பண்ணது எந்த சட்ட திருத்தத்துல பண்ணாங்க அப்படின்னா 44வது சட்ட திருத்தம் 1978. அது வந்து வருஷம் பட் ஆனா 1978 42 அரசியலமைப்பு வந்து மொத்தம். சோ 2 அரசியலமைப்பு ரொம்ப, அதாவது 2 அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஆமா, அதாவது இந்திரா காந்தி வந்து 76. அதுக்கடுத்து உடனே ஆக்சுவலா வந்து ஒரு சட்ட திருத்தத்தை ஞாபகம் வச்சுக்கணும், எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து 42வது சட்ட திருத்தம். ஏன் அப்படின்னா அப்ப இந்திரா காந்தி வந்து ஆட்சியில இருப்பாங்க 1976. அந்த டைம்ல எமர்ஜென்சி எல்லாம் போட்ட டைம். ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து இருக்கு ரைட்டா. என்னன்னா அந்த ஒரு அமெண்ட்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து அரசியல் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து திருத்தம் செய்வதற்காக வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து இருக்கு ரைட்டா. இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒட்டு மொத்தமா இந்திய அரசியலமைப்பையே சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக 1976. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வர ஆட்சியில வந்து 42வது சட்ட திருத்தத்துல எதெல்லாம் மாத்தினாங்கன்னா திருப்பி வந்து 44வது வந்து அதை சரி செஞ்சு வச்சிருப்பாங்க ரைட்டா. ஸோ 44வது என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த சொத்துரிமையை வந்து 1978 கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ 7 அடிப்படை உரிமைகள் 7 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 6 வந்திருக்கும். இப்போ அந்த சொத்துரிமை எதுல இருக்குன்னா சொத்துரிமை வந்து இப்ப ஃபண்டமெண்டல் ரைட் கேட்டா ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட். கான்ஸ்டிடியூஷனல் ரைட்னு சொல்றதை விட அது வந்து ஒரு லீகல் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஓகே. ஸோ ஆர்டிகல் 300A ஏன் அதை கான்ஸ்டிடியூஷனல் ரைட்னு சொல்றோம்னா ஏன்னா இந்திய அரசியலமைப்புல இருக்குது ரைட்டா. அரசியலமைப்பு அதிகாரம் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு அதை அடிப்படை உரிமைன்னு சொல்ல முடியாது, அது வந்து அரசியலமைப்பு உரிமைன்னு வேணா சொல்லிக்கலாம் ரைட்டா. ஸோ ஆர்டிகல் 300A வந்து இருக்குது. அது எந்த பார்ட்ல இருக்குதுன்னா பார்ட் 12. ஸோ பார்ட் 3ல இருந்த அடிப்படை உரிமையாக இருந்த சொத்துரிமை இப்ப பார்ட் 12 ஆர்டிகல் 300A வந்து போயிடுச்சு. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஏன்னா அடிப்படை உரிமையாக இருந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ வெறுமனையா கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா மாறிடுச்சு. ஓகே. ஸோ இந்த பார்ட் 12ல எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஸ் ரிலேட்டடா விஷயம். ஸோ ஓகே. ஸோ அதான் சொல்லுங்க டோட்டலா வந்து நம்மளுக்கு எத்தனை அடிப்படை உரிமைகள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா 7 இருந்துச்சு. ஆனா 6 இருக்குது. அது வந்து 7 வந்து எப்போ 6 மாறியது அப்படின்னா 44வது சட்ட திருத்தம் 1978 சொத்துரிமை அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. சொத்துரிமை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 6 அடிப்படை உரிமைகள் தான் வந்து இந்த 6 ரைட்டா. நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 14ல இருந்து 35 வரைக்கும் ரைட்டா. 12ல இருந்து 35 கிடையாது. 12, 13 வேற ஒரு விஷயங்களை பத்தி பேசாது. நான் என்னன்றதை சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அனைவருக்கும் சமம் அப்படின்றத பத்தி பேசுது. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திரத்துக்கான உரிமை. ஃப்ரீடம்னா சுதந்திரம் ரைட்டா. 19ல இருந்து 22 19 ரிலேட்டடா ஒன்று சொல்லுங்க. என்னது 19?
அவசர நிலை போட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகுறது வந்து எது அப்படின்னா 19 தான். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன் நான் வேலை வாங்குறேன் அப்படின்னா அதற்கு அந்த விஷயங்கள்லாம் வந்து தப்பு அப்படின்றத பத்தி பேசுறது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், மத சுதந்திரத்தை பத்தி பேசுறது 25 இருந்து 28. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான சுதந்திரத்தை பத்தி பேசுறது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அதாவது கல்வி மற்றும் கலாச்சாரத்துக்கான உரிமைகளை பத்தி பேசுது. அதுக்கு அடுத்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷன் ரெமெடி, ரெமெடி ஒரு தீர்வு. என்னுடைய அரசியலமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமை வந்து மீறப்பட்டால் நான் எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்றத பத்தி பேசுறது ஆர்டிகல் 32. ஆக்சுவலா ஆர்டிகல் 32 தான் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு இந்திய அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ட்டு ஆர்டிகல் 32 வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க ஆர்டிகல் 12. இந்த ஆர்டிகல் நான் சொல்லியிருந்தேன் 14 இருந்து 35 வரைக்கும் தான் அரசு அடிப்படை உரிமை. அப்ப 12, 13 எதை பத்தி பேசுதுன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 12 ஸ்டேட். நம்மளுக்கு ஆக்சுவலா வந்து இந்திய அரசு இந்தியான்ட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இந்தியான்றதே வந்திருக்காரு, எல்லா இடத்துலையும் கண்ட்ரியும் வந்திருக்காரு. எப்படி இருக்குன்னா ஸ்டேட் தான், எல்லா இடத்துலையும் ஸ்டேட். நம்ம இப்ப ஸ்டேட்னு எதை பார்க்குறோம், தமிழ்நாடு தான் ஸ்டேட்டு, கேரளா தான் ஸ்டேட்டு, ஆந்திரா தான் ஸ்டேட்டு. ஸ்டேட் மாநிலங்களா பார்த்துட்டு இருக்கோம்னா இந்திய அரசியலமைப்புல ஸ்டேட்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. அது போக வேற ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இப்ப இந்திய அரசியலமைப்புல அவங்க என்ன 12 சொல்றாங்கன்னா, எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டேட்டுன்னு ஒன்று வருதோ அதற்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்றத ஆர்டிகல் 12 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா 2 ஆர்டிகல் வந்து ஸ்டேட்டை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்ல என்னன்றது 12 × 3 36. சரியா, 12 36. ஆர்டிகல் 12லையும் ஆர்டிகல் 36லையும் இந்த 2 ஆர்டிகல்லையும் எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட்டுக்கான டெஃபினிஷன். அந்த ஸ்டேட்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கவர்மெண்ட், அரசாங்கம். அதாவது இந்திய அரசியலமைப்புல நான் ஸ்டேட்னு ஒன்று மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த ஸ்டேட் எதெல்லாம் குறிக்கும்னா ஒண்ணு அரசாங்கத்தை குறிக்கும், அடுத்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல, நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு 3 ஆர்கன் வந்து 3 உறுப்பு இருக்கு. ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ், அடுத்து எக்ஸிக்யூட்டிவ், அடுத்து ஜுடிஷியரி. அதாவது சட்டத்தை இயற்றுபவர் லெஜிஸ்லேட்டிவ், அதுக்கப்புறம் இயற்றிய சட்டத்தை அமல்படுத்துபவர் எக்ஸிக்யூட்டிவ். ரைட்டா, அமல்படுத்தப்பட்ட சட்டத்தை மீறுபவரை தண்டிப்பவர் ஜுடிஷியரி அப்படின்றத பார்த்தோம்னா ஜுடிஷியரியில் நீதிமன்றங்கள். லெஜிஸ்லேட்டிவ்னா லோக்சபா, மக்களவை, மாநிலங்களவை, இவங்க எல்லாரும். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா யாரெல்லாம் இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த அமைச்சரவை, மத்திய அமைச்சர்கள், இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து. ஆமா, பிளஸ் இதையுமே வந்து யூபிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்டுருக்காங்க. இந்த இதுல ஸ்டேட்னு ஒன்று வருதுன்னா அந்த ஸ்டேட்ல வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்றது வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்து ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்து இதுல ஆர்டிகல் 12 வந்து ஸ்டேட்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்டினுடைய டெஃபினிஷனுக்கு கீழே எதெல்லாம் ஆடுன்னு 5 இதை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க மேக்ஸிமம் 99% ஆல் ஆஃப் த தான். ஏன்னா ஸ்டேட்ல எல்லாமே வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் வரும், இந்தியாவுடைய பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா. ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய பார்லிமெண்ட்ல எதெல்லாம் ஆட் ஆகும்? இந்தியாவுடைய பார்லிமெண்ட் ராஜ்யசபாவும் வேற பார்லிமெண்ட் ஒன்று இருக்குன்னா பார்லிமெண்ட் எதெல்லாம் சேர்ந்து பார்லிமெண்ட் சொல்லுவாங்க? ஆக்சுவலா பார்லிமெண்ட் எதெல்லாம் சேர்ந்து பார்லிமெண்ட்னா லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட். ஏன்னா பார்லிமெண்டோட வேலை என்ன? நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து பிரசிடென்ட்க்கு அனுப்புறது, பிரசிடென்ட் கையெழுத்து. பார்லிமெண்டோட வேலை என்ன? சிம்பிளா சட்டம் இயற்றிட்டு அந்த சட்டத்துக்கு அப்ரூவலுக்கு நம்ம குடியரசு அதாவது மசோதாவும் மக்களவையோ மாநிலங்களவையோ அவங்களுடைய வேலை என்னன்னா மசோதாவை ரெடி பண்றதுதான். ஆனா அந்த மசோதாவை வந்து சட்டமாக மாற்றுவதற்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கு. அப்போ பார்லிமெண்ட் அப்படின்னா மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர், இவங்க தான். ஏன்னா இவங்க தான் வந்து அந்த சட்டத்தை ஏற்றுறதுக்கு அந்த ப்ராசஸ்ல ஈடுபடுறவங்க. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய நாடாளுமன்றம். அதுக்கு அடுத்து வந்து லெஜிஸ்லேட்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ், நம்ம மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் எல்லாமே. அதுக்கடுத்து ஆல் லோக்கல் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ், இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா அந்த பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி எல்லாத்தையுமே சேர்த்து தான் எதுக்குள்ள கொண்டு வராங்கன்னா ஸ்டேட் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் கொண்டு வராங்க.
அதனாலதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறது ஆர்டிகல் 12 இல்ல ஆர்டிகல் 36 கீழே வந்து ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்டேட்டுக்கு கீழே வந்து எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா 99% வந்து ஆல் ஆஃப் த ஆன்சர்ஸ். இப்ப இதுவே நடுவில் இந்த 6 ஆப்ஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வந்து ரிலையன்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒன்று போட்டு வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் அடங்காது. ஏன்னா வந்து அது பிரைவேட். சோ அது நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்துட்டு இது வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லாமே. ஓகே. சோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்யூனா பப்ளிக் செக்டர் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, ஓஎன்ஜிசி, கோல் இந்தியா லிமிடெட், இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், முனிசிபாலிட்டி, அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி, எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே அடங்கும். 99% இது ஆர்டிகல் 12 ஸ்டேட் டெஃபினிஷன் கீழே எல்லாமே அடங்கும். ஆர்டிகல் 13. ஸோ இந்த ஆர்டிகல் 13 இது வந்து ஆக்சுவலாக காம்ப்ளிகேட்டடா சொல்லியிருப்பாங்க. ஆனா சிம்பிளா என்னன்னா ஒரு சட்டம் ஒன்று ஏற்றுறாங்க. ரைட்டா, ஒரு இந்தியாவுடைய நாடாளுமன்றம் வந்து மக்களவையில பாஸ் ஆயிடுச்சு, மாநிலங்களவையில பாஸ் ஆயிடுச்சு, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அந்த சட்டமானது அடிப்படை உரிமையை மீறப்படுவதாக இருந்தால் அந்த சட்டமானது ரத்து செய்யப்படும் அப்படின்றத சொல்றாங்க. ரைட்டா, அதுதான் வந்து லாஸ்ட்ல சட்டம் இன்கன்சிஸ்டன்ட் வித்னா நம்மளுக்கு அது கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. எது கூடனா அடிப்படை உரிமைகள் கூட பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு சட்டம் இயற்றப்பட்டா அந்த சட்டமானது வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்றதுதான் வந்து எந்த ஆர்டிகிள் கீழே வருதுன்னா ஆர்டிகல் 13 வந்து சொல்றாங்க. ஆமா. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து நடந்துச்சு 1973. ஸோ அந்த கேஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒன்று. அதாவது நம்மளுடைய அடிப்படை உரிமையை வந்து மாற்ற முடியுமா, அதாவது திருத்தம் செய்ய முடியுமான்றது நிறைய கேஸ்ல போச்சு. ஆனால் கடைசியா கேசவானந்த பாரதி கேஸ்ல தான் வந்து மென்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்புல எதை வேணாலும் மாத்திக்கலாம், ஆனா நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்தியாவுடைய இறையாண்மை, இந்தியாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை, அதெல்லாம் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் கீழே வரும். அதெல்லாம் நீங்க வந்து நீங்க மாற்றம் செய்வது வந்து இதுல வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது, அப்படின்னா நீங்க மாற்றம் செஞ்சுக்கலாம். பட் ஆனா இதுல வந்து கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுக்கு லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் இந்த இருக்குல்ல ஆர்டிகல் 368 ஒன்று போட்டிருக்காங்களா, இந்த 368 தான் வந்து அமெண்ட்மெண்ட் பத்தி பேசணும், திருத்தம் செய்யணும். நான் சொல்லியிருந்தேன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அரசியலமைப்பையே 1976 மாத்தி வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா இந்த ஆர்டிகல் 368 எதை பத்தி பேசுறது தெரியுமா, இந்திய அரசியலமைப்பை திருத்தம் செய்யறதை பத்தி பேசுது, பிளஸ் நிறைய விஷயங்கள் திருத்தம் செய்யறது. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒட்டுமொத்த அரசியலமைப்பையே திருத்தம் செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த திருத்தம் செய்வதற்கு எந்த ஆர்டிகல் தடையா இருந்திருக்கும், இந்த 368. ஏன்னா 368 ஒரு சில இப்படிதான் திருத்தம் செய்யணும்ன்றது இருந்துச்சு. ஓகே, இந்த இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 368 திருத்தம் செஞ்சிருப்பாங்க. அதாவது திருத்தம் செய்யக்கூடிய ஆர்டிக்கலையே திருத்தம் செஞ்சிருப்பாங்க. ரைட்டா, சோ அதனாலதான் 44 அடுத்த ஆட்சி மாறிட மாட்டாங்க. ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அப்படியே திருப்பி ஒரிஜினல் இதுக்கே கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்டா, சோ மேக்சிமம் வந்து இது வந்து இருக்கக்கூடிய அதாவது எக்ஸாக்டா என்ன இருக்குதோ அதை ஃபுல்லா போகும். பட் ஆனா ரொம்ப டெப்தா போய் படிக்க வேண்டாம், நம்மளுக்கு பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சா போகும். ஆர்டிகல் 12 என்ன சொல்றாங்க, ஸ்டேட். இன்னொரு ஆர்டிகல் ஸ்டேட்டை பத்தி சொல்றது 36. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 13 சொல்றது அடிப்படை உரிமைகள் கூட பிரச்சனை வர மாதிரி இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்துமே வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 13 வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதுல ஆர்டிகல் 13 சுப்ரீம் கோர்ட் உள்ள வரும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது ஆர்டிகல் 13 வச்சுனா சுப்ரீம் கோர்ட் உள்ள வரும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படி. ஆமா கரெக்ட். ஏன்னா வந்து இந்த சட்டமானது வந்து அடிப்படை உரிமைக்கு கொஞ்சம் எதிராக இருக்கிறதுன்னு சொல்றது வந்து யாருன்னா சுப்ரீம் கோர்ட். அஃப்கோர்ஸ் பார்லிமெண்ட் சொல்லாது, ஏன்னா சட்டத்தை போடுறதே பார்லிமெண்ட் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் அதை வந்து சொல்லுவோம். சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் அவங்க தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதுல இங்க லான்னு சொல்றாங்கல்ல, லான்றது வந்து வெறுமனே சட்டம் மட்டும் கிடையாது. எதெல்லாம் வருது அப்படின்னா லா இன்க்ளூட்ஸ் ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா அவசர சட்டம். ரைட்டா, இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ. இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா பை லா அதாவது சட்டம். இன்னொன்று ரூல், ஏதாச்சும் ரூல் போடுறாங்க. இன்னொன்று ரெகுலேஷன், ரூல் அண்ட் ரெகுலேஷன் ஏதோ ஒன்று சொல்றாங்க. நோட்டிபிகேஷன், கவர்மெண்ட் ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் விடுறாங்க. இந்த எல்லாமே இந்தியாவுக்குள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் அவங்க பண்ற விஷயம் வந்து அடிப்படை உரிமைக்கு எதிராக இருந்தால் அது அந்த ஒரு விஷயமானது ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் 13. ஓகே, நெக்ஸ்ட்
ஓகே, இதே ஆர்டிகல் 13ல வந்து இன்னொன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஏதாச்சும் ஒரு சட்டம் வந்து பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கமென்ஸ்மெண்ட் என்னது? கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம பார்த்தோம்ல, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாடி. இப்ப நடைமுறைப்படுத்துவது எப்ப? ஜனவரி 26, 1950. அந்த நாளைக்கு முன்னாடி நிறைய சட்டங்கள் போட்டிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து எக்கச்சக்க சட்டங்கள் போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப இந்திய சுதந்திர சட்டம் 1947, இந்திய அரசாங்க சட்டம் 1935, இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் போட்டாங்க. அந்த சட்டங்கள்ல ஏதோ ஒரு சட்டம் அப்பொழுது இயற்றப்பட்ட அடிப்படை உரிமையை மீறப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்டத்தை ரத்து செய்யப்படும் அப்படின்னா. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணா அந்த சட்டத்துப்படி போப்பாங்க. ஆனா இவங்க போட்டதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசுக்கு முன்னாடியே, அதாவது 1950 ஜனவரி 26க்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அடிப்படை உரிமையை வந்து மீறப்படுவதாக இருந்தால் அந்த சட்டமும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆர்டிகல் 13. அடுத்தது ஆர்டிகல் 14. சோ இந்த 14ஐ பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெண்டு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்றாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, இன்னொன்று வந்து என்னன்னா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நம்மளுக்கு இரண்டு விஷயங்கள் இருக்கு. இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்ற ஒண்ணு வந்து பார்த்துட்டீங்கன்னா நெகட்டிவ், ரைட்டா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் கான்செப்ட், ரைட்டா? அது எப்படி சட்டம் அனைவரும் சமம்ன்றது எப்படி இது பண்ண முடியும்? இப்ப நானும் அம்பானியும் வந்து சமமா? கரெக்டா? ஸோ இப்போ நானும் அம்மாவும் சமம் கிடையாது. அப்ப வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கான்செப்ட் வந்து அவங்க சொல்றாங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பாசிட்டிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? இது எல்லாமே யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1 இந்த மாதிரி இதில் வந்து கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது வந்து அதாவது ஒருத்தன் 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், இன்னொருத்தர் 10,000 சம்பாதிக்கிறேன், இந்த ரெண்டு பேருக்கையுமே வந்து ஈக்குவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அது தப்பு. ஆனா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்றது வந்து என்னன்னா 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வழியை போடுது, 10,000 சம்பாதிக்கிறவனுக்கு வழியை போடாதீங்க அப்படின்னு சொல்றது. ஓகே? ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ இப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சொல்லணும். ஆனா இதுல ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கு. என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா பிரசிடென்ட், அதுக்கப்புறம் எம்எல்ஏ, எம்பி, அதுக்கடுத்து வந்து ஆளுநர்கள், அதுக்கப்புறம் ஃபாரின் டிக்னிட்டரிஸ். ஃபாரின் டிக்னிட்டரிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தூதர்கள், ரைட்டா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா சிவில் மேட்டர்லயோ கிரிமினல் மேட்டர்லயோ வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? ஸோ அதாவது ஏன் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்ட், அதாவது ஹையஸ்ட் போஸ்ட்ல வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு சில ப்ராசஸ் வந்து இருக்குது. நோட்டீஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் 15 நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து விசாரிக்கணும். அது பெரிய ஒரு ப்ராசஸ். பட் ஆனால் நார்மல் மனுஷன் அப்படின்னா வந்து தப்பு செஞ்சா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ரைட்டா? இந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசுறது. இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இது எங்க இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா பிரிட்டிஷ்ல இருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து ஒரு நெகட்டிவ் கான்செப்ட், ரைட்டா? நேச்சராகவே வந்து இது நெகட்டிவா தான் இருக்கும். இது வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா நோ ஒன் இஸ் அபவ் த லா, சட்டத்துக்கு மேல வந்து யாருமே கிடையாது அப்படின்ற ஒண்ணு. அதுக்கப்புறம் யாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் அப்படின்ற ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி இதுல வந்து மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, ரூல் ஆஃப் லா அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை வந்து கொடுத்தது வந்து யார் அப்படின்னா ஏவி டைசி அப்படின்ற ஒருத்தர் தான், ரைட்டா? இது வந்து பிரிட்டிஷர்ஸ். இந்த ரூல் ஆஃப் லா அப்படின்ற ஒண்ணு. இந்த ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்றது எங்க இருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. எக்ஸாம்ல கேட்டது இந்த ரெண்டுத்தையும் கேட்டிருக்காங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இருந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா பிரிட்டிஷ்ல இருந்து, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அது வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்கால இருந்து. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் கான்செப்ட். ஓகே? ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல ஆக்சுவலாக கீழே எழுதிட்டு வந்து என்னன்னா ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இன் ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு போட்டோ ஒன்று பார்த்துருப்போம். நிறைய இதுல இருக்கும் என்னன்னா 3 பேர் நின்று ஒரு ஸ்டேடியம்ல வந்து ஒரு ஃபுட்பால் மேட்சோ இல்லை கிரிக்கெட் மேட்சோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா 3 பேர் நிற்பாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் இவ்வளவுதான் இருக்கும் ஹைட்டு, இன்னொருத்தர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இவ்வளவு இருப்பான், இன்னொருத்தன் என் ஹைட்டுக்கு இருக்கிறான். ஆனா ஸ்டேடியமுடைய அந்த செவல் வந்து பார்த்துட்டீங்கன்னா இவ்வளவு இந்த சைஸுக்கு இருக்கு. இப்போ என்னால் அந்த மேட்ச் பார்க்க முடியுமா? மேட்ச் பார்க்க முடியும். இன்னொருத்த இந்த ஹைட்ல இருக்கிறாங்க, அவனுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா வெறும் நெத்தி மட்டும் தான் தெரியும். அப்போ அவனுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் அவன் நிற்கிற அளவுக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்டூல் ஒன்று கொடுக்குறான், அவனால
ஸோ அடுத்தது பாருங்க ஆர்டிகல் 15. ஸோ இப்போ 12, 13, 14 பார்த்துருக்கோம். 12 என்னது ஸ்டேட், இன்னொன்று ஸ்டேட்டு ஸ்டேட் பற்றி பேசுகிறேன். 36 1283 36 யா ரெண்டுலேயும் ஸ்டேட் அப்படி தான் பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 13 என்னது அடிப்படை உரிமைகள் கூடயோ அடிப்படை உரிமைகள் கூட எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா எதிராக நிற்கிறோ அந்த சட்டங்கள் அனைத்துமே ரத்து செய்யப்படணும்னு சொல்றது. 14 என்னது ஈக்குவாலிட்டி, அவ்வளவுதான். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா எங்கிறது எடுக்கப்பட்டது பிரிட்டிஷ். ஓகே, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா பி தான் பிரிட்டிஷ். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அமெரிக்கா. ஓகே, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வந்து நெகட்டிவ் நேச்சர், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா சொல்றீங்க பாசிட்டிவ் நேச்சர். அடுத்து இது வந்து இது இந்த கர்டைன் க்ளோஸ் பண்ணுங்க. சோ ஆர்டிகல் 15 வந்து பாத்துட்டீங்கன்னா ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பொழுதுமே நான் நம்ம பார்க்க போறது கிட்டத்தட்ட 300க்கும் மேல ஆர்டிகல் இருக்கும். நம்ம சும்மா இப்போ வந்து வெறும் 10 ஆர்டிகல் தான் பார்த்தே வச்சிருக்கோம். 10 ஆர்டிகல் வந்து ஞாபகம் வைக்கிறது ஈஸி. ஆனா கடைசியில நம்ம இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு 297 என்னது 223 என்னது அப்போ நம்ம சொல்றதுதான் மேட்ரு. அதனால வந்து எப்பொழுதுமே ஒரு ஆர்டிகல் படிக்கிறப்ப பேசிக்கா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அவ்வளவு அது மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம அது என்ன பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிஎஸ்சி வாங்கணும்னு டிஎன்பிசி கேட்கலாம், ரைட்டா? அவனுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு பேசிக்கா உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத மட்டும் தான் செக் பண்ணுவோம். சரி, அதனால பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப நான் திடீர்னு நான் ஆர்டிகல் 9 என்னன்னு கேட்டா நீங்க சொல்லணும். வாலியல் பேரா ஒருத்தன் போயிட்டு வேற ஒரு நாட்டினுடைய குடியுரிமை ஆகுறான்னா அவனுக்கு இந்தியாவோட பேசிக்கணும் அப்படின்னு சொல்ல தெரியும். ஸோ ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு இருக்கு. ரொம்ப ஆழமா போயிட்டு அதை ரிசர்ச் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அதை பண்ணக்கூடாது. சரி, இப்போ இந்த ஆர்டிகல் 15 வந்து என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர பார்க்கக்கூடாது. அது எதன் அடிப்படையில் அப்படின்றதையுமே தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். ரிலிஜன் அப்படின்னா மதத்தின் அடிப்படையில வந்து பிரிக்கக்கூடாது. அடுத்து வந்து ரேஸ் நிறத்தின் அடிப்படையில பிரிக்கக்கூடாது. காஸ்ட் ஜாதியின் அடிப்படையில பிரிக்கக்கூடாது. செக்ஸ் பாலினத்தின் அடிப்படையில் பிரிக்கக்கூடாது. பிளேஸ் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது பிறந்த இடத்தின் அடிப்படையில. இந்த பரியன் பெருமாள் படம் பார்த்தீங்களா? பரியன் பெருமாள் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோ வந்து பஸ்ல வந்தப்போ அப்போ வந்து ஒரு தாத்தா வந்து இருப்பாரு. அந்த தாத்தா பக்கத்துல போயிட்டு அவன் உட்காருவான். அவன் உட்கார்ந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து நல்லா பேசியிருப்பாரு. ஆனா திடீர்னு அந்த பையனுடைய ஹீரோடைய ஊரு கேட்பாரு. அந்த பையன் வந்து ஒரு ஊர் சொல்லுவான். இந்த ஊர் சொன்ன உடனே தாத்தா எதிர்த்து போயிடுவாரு. அந்த பிறந்த இடத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஓகே, அடுத்தது சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா ஓகே இதுல என்ன சொல்லியிருக்காங்க, செக்ஸ் பாலினத்தின் அடிப்படையில வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவாங்க நிறைய பேரு, இப்ப பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மகளிர் இருக்கைன்னு இருக்குது. அப்ப போயிட்டு எல்லாரும் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் நிற்பாங்க. மகளிர் இருக்கை இருக்கு ஆனா ஆண்கள் இருக்கை இல்லை அப்படின்னு. அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம பார்த்தோம்ல they are not absolute. நான் சொன்ன மாதிரி அப்படியே கிடையாது, with some limitation இருக்கு, ரைட்டா? சோ இப்ப 15 class 1 அதனால தான் அதுக்கு கீழே நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 15 classல என்ன சொல்றாங்கன்னா the state இதுல தான் வந்து சொல்றாங்க the state shall not discriminate against any citizen. ஸ்டேட்னு சொல்றது இங்க என்ன, எல்லாத்தையும், ரைட்டா? அது வந்து லோக்கல் பாடியா இருந்தாலும் சரி, முனிசிபாலிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடிமகனையும் ஒன்லி ஆஃப் இவர்கள் ஒன்லி மதத்தின் அடிப்படையிலோ, நிறத்தின் அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலோ, பாலினத்தின் அடிப்படையிலோ, பிறந்த இடத்தின் அடிப்படையில் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து காட்டக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஒன்லி அப்படின்றது மட்டும்தான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிகல் 15 class 2ல என்ன சொல்றாங்க, அதுக்கு கீழே 2வதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா no citizen shall on these grounds be subject to any disability, liability, restriction or condition with regard to இது தேவையில்லை, இது ஜஸ்ட் ஒரு காமனான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஆக்சஸ் டு ஷாப், இந்திய குடிமகன் எந்த ஒரு ஷாப்புக்கும் போக முடியும். பப்ளிக் ரெஸ்டாரண்ட் எதுக்கு வேணாலும், எந்த ரெஸ்டாரண்ட், எந்த ஹோட்டலு, அதுக்கப்புறம் வந்து தியேட்டரு, மால் எதுக்கு வேணாலும் போக முடியும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உரிமை கிடையாது. ஓகே, இன்கேஸ் என்னை வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் பிஆர் மாலுக்கு போறேன்,
என்னை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டிருக்கிறேன் அப்படின்ற, இல்லைன்னா நான் வந்து ஒரு டல் கலர்ல இருக்கிறேன், நான் வந்து கருப்பா இருக்கிறேன், இல்லை வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறேன் அப்படின்ட்டு இல்லை விடலை அப்படின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ரைட்டா? ஏன்னா வந்து டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக முடியும். நீ சுப்ரீம் கோர்ட் வான்னு சொல்றது யார்? இந்திய அரசியலே சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? சில கோயிலுக்கெல்லாம் போகும்போது இப்படிதான் வரணும் அப்படின்றது மதத்தின் அடிப்படையில வந்து இந்த மாதிரிதான் இருக்கணும்னு சொல்றது வந்துட்டு ட்ரெடிஷனல் வியர், அதாவது என்ன சொல்றது, பழைய கூட இல்லாம வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கிறதுல அக்செப்ட் பண்ணிக்கிறாரு திருச்செந்தூர்ல. அது வந்து எல்லாமே கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள போறப்பே வந்து அதில் போட்டு வச்சிருப்பாங்க என்னன்னா முஸ்லீம்ஸ் வந்து உள்ள வரக்கூடாதுன்னே போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. யார் வேணாலும் அதெல்லாம் கேஸ் போய்கிட்டே தான் இருக்குது. ஆல்ரெடி கோர்ட்ல எல்லா கேஸும் நிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கோயில் சபரிமலை கோயில் ஆல்ரெடி வந்து அதுவுமே வந்து அவங்க தீர்ப்பு கொடுத்து முடிச்சுட்டாங்க. ரைட்டா? இன்னொன்னு அது எந்த கோயில்? பழனி கோயில். பழனி கோயில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு போர்டு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த போர்டுக்குமே வந்து சுப்ரீம் கோர்ட்டா ஹை கோர்ட்டா வந்து தலையிட்டு இருக்கணும். அது எல்லாமே கேஸ் ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்குது. ஆனா அதை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக கருதுறாங்க. இப்போ திருச்செந்தூர் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ள போறப்ப கருவறைக்கு போறப்ப ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணியை நடத்திடுறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ட்ரெடிஷனா போய்கிட்டு இருக்கக்கூடியது. பட் ஆனா அதை வந்து நம்ம வந்து இது ஒரு சுதந்திரமாக இல்லை அப்படின்றது வந்து நம்ம போகணும்னா தாராளமா போகணும். ஆனா வந்து போறதுக்கான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. பட் ஆனா பிரச்சனை இருக்கணும் அப்படின்னா வந்து நிறைய பேர் போய்கிட்டே தான் இருப்பாங்க. அது போடலாம். இல்ல எனக்கு வந்து உடம்பு ஒரு மாதிரி இருக்குது போட முடியும் அப்படின்னா அதெல்லாம் போடலாம். நீங்க இல்ல உள்ள ஒரு முகம் பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இப்ப நான் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு முஸ்லீம், நான் உள்ள போறேன், மீனாட்சி உள்ள போறேன், அவன் ஒரு டைம் பிடிச்சி செக் பண்ண போறது கிடையாது. நீ இந்த ரிலீஜன் அந்த ரிலீஜன் வேண்டாம் போகலாம். எனக்கு வந்து இருக்குது, நான் மதத்தை மாத்தினா இல்லைன்னா நான் அப்படியே தான் போவேன் அப்படின்னா போகலாம். பிரச்சனை பண்ணணும்னா அது பிரச்சனையா தான் மாறும். ரைட்டா? அதே நேரத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய நம்ம படத்துல பார்த்துருப்போம், நீ இந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது, கிணறு இந்த கிணறு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் டேங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாத்திங் அதாவது குளிக்கிற இடம், அதுக்கடுத்து இந்த ரோடை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பப்ளிக் ரெசார்ட், ஒரு ரெசார்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில இடம் இருக்கும், அந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாவோ இல்லை கொஞ்சம் காசு கொடுத்தோ ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட்டா இந்தியா சென்ட்ரல் எல்லாமே இவங்களால மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. யாருக்குமே அதிகாரம் கிடையவே கிடையாது. இன்கேஸ் இது எல்லாம் மீறப்பட்டால் நாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ரைட்டா? நான் வேற எந்த கேஸுக்கும் போக முடியாது. என் போன் வச்சு ஒரு திருடிட்டான், நான் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. நான் என்ன பண்ண முடியும்? போலீஸ் ஸ்டேஷன் போகணும், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு லோயர் கோர்ட்டு போகணும், அடுத்து ஹை கோர்ட்டு போகணும், அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். ஆனால் என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டால் நேரா நான் எங்க போக முடியுமோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஓகே? இதுல இந்த 15 கிளாஸ் 3 இருக்குல்ல, 15 கிளாஸ் 3ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதனால நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதாவது மதத்தின் அடிப்படையிலேயோ நிறத்தின் அடிப்படையிலேயோ ஜாதியின் அடிப்படையிலோ பாலினத்தின் அடிப்படையிலோ பிறந்த இடத்தின் அடிப்படையிலேயோ என்ன பண்ணக்கூடாது, அனைவரும் சமம். யாரையுமே வந்து நீ மேல நீ கீழன்றதெல்லாம் பிரிக்கக்கூடாது. இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் அனுமதிக்காம இருக்கக்கூடாது. பார்த்தோம் நம்ம. அதே தான் சொல்றேன், இந்த பஸ்லையும் சரி மெட்ரோலையும் சரி. மெட்ரோல வந்து பார்த்துட்டீங்கன்னா பெண்களுக்குமே வந்து தனியா ஒரு 2 கம்பார்ட்மெண்ட்டே எப்பொழுதுமே இருக்கும். அப்ப அதுக்கு இப்ப நான் வந்து இந்திய அரசியலமைப்புல வந்து ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரக்டா சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஆண்களுக்குமே வந்து ஒரு 2-3 கம்பார்ட்மெண்ட் போடணும் அப்படின்னு போய் நிக்க கூடாது. ஆக்சுவலா வருவாங்கன்றது தெரிஞ்சுன்னா 15 கிளாஸ் 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட்னா எல்லாம், அது எல்லாம் யாராக இருந்தாலும் கவர்மெண்ட் கூட தொடர்புடைய அனைவருமே பெண்களுக்கும் பிளஸ் குழந்தைகளுக்குமே, சரியா, குழந்தைகளுக்கும் நீங்க வந்து ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி இதே தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. அதனாலதான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ரைட்டா? சோ பெண்களுக்கும் அதனால்தான். ஆனா இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஓல்டேஜ் பீப்புள் சொல்லல, அதாவது 60-70 வயசுக்கு மேல இருக்கணும்னு சொல்லல. ஓகே? அப்படி சொல்லிட்டு மெட்ரோல வந்து முதியோர்கள் அப்படி அது போக வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா, ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சில ப்ரொவிஷன் சீட் இருக்கு.
இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதான் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். ஃபியூ மெட்ரோ சீட்ஸ் ஆர் ரிசர்வ். ஃபியூ மெட்ரோ சீட்ஸ் கிடையாது, மெட்ரோ கம்பார்ட்மெண்ட் 2 கம்பார்ட்மெண்ட் வந்து பெண்களுக்குன்னு இருக்கும். இது வந்து 15 கிளாஸ் 3. இப்போ இந்த 15 கிளாஸ் 3ல தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சு. இதுக்கு அடுத்து தான் ரைட்டா. அது என்ன கேஸ் அப்படின்னா சம்பாக்கம் துரைராஜன் கேஸ். ஆமா, இதன் மூலியமாக தான் சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் அப்படின்ற ஒன்று நடந்திருக்கும். இந்த கேஸ் வந்து எப்போதுனா 1951 நடந்திருக்கும் ரைட்டா. இது ரிலேட்டடா, அதாவது ஸ்கெட்யூல்டு காஸ்ட் ஸ்கெட்யூல்டு ட்ரைப் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆக்சுவலி 15 கிளாஸ் 4 வந்து கிடையாது. அப்ப 15 கிளாஸ் 4 இந்த கேஸுக்கு அப்புறம் தான் ஒண்ணு தானே. ஸோ அவங்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன். பட் ஆனால் இதுக்கும் மேலே வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஸ்கெட்யூல்டு காஸ்ட் ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் வேணும் அப்படின்றது சொன்னாங்க. இதன் மூலியமாக தான், இந்த கேஸ் மூலியமாக தான் எந்த ஆர்டிக்கல் ஆட் பண்ணாங்கன்னா ஆர்டிக்கல் 15 கிளாஸ் 4 ஆட் பண்ணப்பட்டது. எந்த சட்ட திருத்தத்தின் மூலியமாக அப்படின்னா இதுதான் முதல் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1951. ஸோ முதல் அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1951 சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் மூலியமாக தான். அதன் மூலியமாக தான் 15 கிளாஸ் 4 இயற்றப்பட்டது. ஸோ 15 கிளாஸ் 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கெட்யூல்டு காஸ்ட் மற்றும் ஸ்கெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஸோ இவங்களுடைய முன்னேற்றத்திற்காக வந்து ஸ்டேட் இந்தியா ஸ்டேட் எல்லாம். ஸோ ஸ்டேட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அவங்களுக்கு தனியா வந்து நீங்க வந்து அரசுகள் வந்து சட்டங்கள் போடலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்க வந்து முன்னுரிமைகள் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ எத்தனை அடிப்படை உரிமைகள் பார்த்துக்கோன்னா 12. ஃபர்ஸ்ட் 12 ஸ்டேட், இன்னொன்னு ஸ்டேட் பத்தி சொல்றது 36. 12 into 3 36 ரெண்டுமே ஸ்டேட் பத்தி சொல்றாங்க. 13 அடிப்படை உரிமைகளுக்கு எந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக இருந்தாலும் அது செல்லாது. 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இருக்கு பிரிட்டிஷ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அமெரிக்கா. அடுத்த ஆர்டிகல் 15 என்ன? சிம்பிளா வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, யாரையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து ஒதுக்கி வைக்க கூடாது. ஆனா எதன் அடிப்படையில், அதுதான் முக்கியம். ரிலிஜியன் மதத்தின் அடிப்படையில, ரேஸ் நிறத்தின் அடிப்படையில, காஸ்ட் ஜாதியின் அடிப்படையில, செக்ஸ் பாலினத்தின் அடிப்படையில, பேசுறது பிறந்த இடத்தின் அடிப்படையில நான் வந்து பிரிச்சு வைக்க கூடாது. ஓகே, அடுத்து இந்த இதான் பாத்தீங்கன்னா சம்பாக்கம் துரைராஜன் கேஸ். ஓகே, ஸோ இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா வந்து சம்பாக்கம் துரைராஜன் அப்படின்றது வந்து மெட்ராஸை சேர்ந்த ஒரு பெண் தான். ஓகே, ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி, என்னுடைய அந்த அனைவருக்கும் சமமான உரிமை வந்து மீறப்பட்டது அப்படின்ற ஒரு கேஸை வந்து போட்டாங்க. இது எது ரைட் டு ஈக்குவாலிட்டி எதுக்குள்ள வருதுன்னா ஆர்டிகல் 14 கீழே தான் வருது. ஸோ நான் அனைவருக்கும் சமமான உரிமை வந்து மீறப்பட்டது அப்படின்ற ஒரு கேஸை போட்டாங்க. கடைசியில் வந்து சுப்ரீம் கோர்ட் 1951 தான் சம்பாக்கம் துரைராஜன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸ். ஸோ 1953 அந்த பெஞ்ச் அடிக்கடி வரும். பெஞ்ச் என்னது? பெஞ்ச் எத்தனை நீதிபதிகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத பெஞ்ச் சொல்லுவாங்க. 5 நீதிபதிகளை கொண்ட ஒரு நீதிமன்றம், 5 நீதிபதிகளை கொண்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ரூலிங் வந்து எடுத்து நடத்தினாங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா டிக்ளேரிங் த கம்யூனல் ஜெனரல் ஆர்டர், அதாவது இந்த ஜாதியின் அடிப்படையில் இருக்கிறத வந்து என்ன சொல்றாங்கன்னா அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அரசியலுக்கு எதிரான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்துதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியையும், அதாவது ஆர்டிகல் 14ஐயும், அடுத்து 15 கிளாஸ் 1 அந்த டிஸ்கிரிமினேஷன் அதையும் வந்து மீறப்படுவதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லி, இப்ப நான் சொன்னது எதுவுமே எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஆனா எது கேட்பாங்கன்னா இதுதான் வந்து கேட்பாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் 1905 1951 சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரிவைல் ஓவர் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி அப்படின்றது நம்ம இதுக்கு அடுத்து பார்க்க போறோம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாநில அரசோ இல்ல மத்திய அரசோ ஒரு சட்டம் இயற்றுது அப்படின்னா அந்த சட்டத்தை இயற்றும் பொழுது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அதாவது இங்க சொல்லப்பட்ட கொள்கைகள்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கிறதா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஸோ சம்பாக்கம் துரைராஜன் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்னன்னா இந்த டிபிஎஸ்பியா ஃபண்டமெண்டல் ரைட்ஸா அப்படின்னு நீங்க கம்பேர் பண்றப்ப எது பெருசுன்னு சொல்றாங்க? அடிப்படை உரிமை தான் பெருசு அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ அது போக அடுத்து சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா பார்லிமெண்ட்
கேன் அமெண்ட், அதாவது நாடாளுமன்றம் அதாவது பார்லிமெண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க நினைத்தால் அரசியலமைப்புல இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை வந்து திருத்தம் செய்வதற்கான அதிகாரம் இருக்குது த்ரூ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அரசியலமைப்பை திருத்தம் செய்வதன் மூலியமாக வந்து அடிப்படை உரிமையையும் திருத்தம் செய்ய முடியும் அப்படின்ட்டு சொன்னது வந்து எந்த கேஸ்ல அப்படின்னா சம்பாக்கம் துரைராடல் கேஸ்ல தான். சோ அந்த சம்பாக்கம் துரைராடல் கேஸ்ல ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு என்ன, அடிப்படை உரிமையா இல்ல டைரக்ட் பிரின்சிபலா அப்படின்னு பாக்குறப்ப இது அடிப்படை உரிமை தான் பெருசு அப்படின்னு சொல்லிடுறோம். இரண்டாவது என்னது, அடிப்படை உரிமையை திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறோம். திருத்தம் செய்வதற்கான அதிகாரங்கள் பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்ப ஆர்டிகல் 14 15 பத்தி சொல்லியிருக்காங்கன்னா ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது, அந்த ஒரு 5 ரிலிஜன் பேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். ஆர்டிகல் 16 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முழுக்க பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்பு சொல்றாங்க. ஆனா வித் சம் லிமிடேஷன், அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்புனா எதுக்கு ஸ்கெட்யூல்டு காஸ்ட் ரிசர்வேஷன், எதுக்கு ஸ்கெட்யூல்டு ரிசர்வேஷன்? அப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதுக்காக கிளாஸ் 1 16 கிளாஸ் 1 இது வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. 16 கிளாஸ் 1 2 3 4 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. சரி, 16 கிளாஸ் 1ல வந்து என்ன சொல்றாங்க, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆல் சிட்டிசன்ஸ், அதாவது அண்டர் த ஸ்டேட்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே கவர்மெண்ட் கூட ரிலேட் ஆன ஒண்ணு எல்லாம். ஸோ அதுல வந்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகன்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் சிட்டிசன், அனைவருக்குமே வந்து சமமான உரிமை கொடுக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இதுல சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? அப்ப என்ன பண்ணுவாங்க, சமமான உரிமை அப்படியே எல்லாருமே கோர்ட்ல நிற்பாங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது அவங்க ஏன் முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்னு இருப்பாங்க. அதனாலதான் ரெண்டாவது இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இதுல எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், நோ சிட்டிசன் ஷேர், அதாவது எந்த ஒரு இந்திய குடிமகனும் ஆன் கிரவுண்ட்ஸ் ஒன்லி ஆஃப், நம்ம ஆல்ரெடி பார்த்தத ரிலிஜன், மதத்தின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில, ஜாதியின் அடிப்படையில, பாலினத்தின் அடிப்படையில, பிறந்த இடத்தின் அடிப்படையில, அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா இதை ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுல ரெசிடென்ஸ்னா தங்கும் இடத்தின் அடிப்படையில, ரெசிடென்ஸ். ஸோ அப்ப பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க, அதாவது தங்கும் இடத்தின் அடிப்படையில வந்து இந்த ஒரு 6 பிரிவுல மட்டும் வந்து நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வுகள் காட்ட வேண்டாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது, ஸ்டேட் கேன் செட் ரூல் தட் கிவ்ஸ் ப்ரிஃபரன்ஸ் டு பீப்புள் ஹூ ஆர் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த ஏரியா when it comes to local employment or appointment. அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கன்னியாகுமரி வச்சுக்கோங்க, கன்னியாகுமரியில வந்து ஒரு குளச்சல்னு ஒரு இடம் இருக்கு. அந்த குளச்சல்ல வந்து ஒரு விஏஓ ஆஃபீஸ் இருக்கு. அந்த விஏஓ ஆஃபீஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும். சரியா? விஏஓ ஆஃபீஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும். இப்ப அந்த அசிஸ்டன்ட்டுக்கு வேலைனா அஃப்கோர்ஸ் அது கவர்மெண்ட் வேலை தான். மாசம் 12,000 சம்பளம் இருக்கும். இப்ப இல்ல, நான் சவுத் தான், நம்ம வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கதான் இருப்பேன், ஆனா அந்த சைடு தான். ஸோ அப்படின்றப்ப வந்து நம்மளுக்கு அங்க இருக்குது அப்படின்னா குளச்சல்ல விஏஓக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னா அது கவர்மெண்ட் ஜாப் தான், 15,000 கிட்ட சம்பளம் இருக்கும். அப்ப அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறது சென்னையில தான் ஒருத்த போறான். எங்க இருந்து ஆக்சுவலா அவங்க சென்னையில இருந்து ஆள் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யார் வேணும்னா குளச்சல்ல இருக்கிற ஒருத்தரே தான் வேணும். கரெக்டா? ஏன்னா அவங்க அந்த ஏரியா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒண்ணு சம்பளம் கம்மி அப்படின்றப்ப வந்து வெளியே இருந்தா வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். கம்மின்றதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பெஸ்ட், தேவைப்படுற நேரம் வரணும். ஸோ அப்போ குளச்சல்ல இருந்தான். அப்போ போயிட்டு சென்னையில இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி அந்த குளச்சல் ஒரு வேலை இருந்துச்சு, நான் எலிஜிபிள் தான், பட் ஆனா வந்து இவங்க குளச்சல்ல இருக்கிறத அந்த ஏற்றத்தாழ்வுகள் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அதனாலதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெசிடென்ஸ் அப்படின்ற ஒண்ணு தங்கும் இடத்தை வைத்து அவனுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்டிகல் 16 கிளாஸ் 3ல வந்து சொல்றாங்க. அடுத்து 4ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதையுமே வந்து இந்த 4வது இருக்குல்ல, இதையுமே எந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் முதலாவது சட்ட திருத்தம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்திய அரசியல் சட்ட திருத்தம் 1951 ஆட் பண்ணாங்க. 1990 இல்ல ஆக்சுவலா இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா பிசி எஸ்சி எஸ்டி பிரிக்கல, வெறுமனையா பேக்வர்டு கிளாஸ் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓபிசி பிரிச்சதுன்னா அது வேற ஒரு கேஸ், அதாவது அதர் பேக்வர்டு கிளாஸ் அவங்க. ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இங்க வெறுமனையா சொல்லியிருக்கிறது என்னன்னா
வெறுமனே பேக்வர்ட் கிளாஸ். SC மட்டும். ஸோ நார்மலாக நிறைய பேர் வருவாங்க. ஆனா இதுல தெளிவா சொல்றேன், ஒரு வேகா இருக்கு. வேகனா வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சும்மா பேக்வர்ட் கிளாஸ் சொல்லிட்டாங்கன்னா யார் பேக்வர்ட் கிளாஸ் நீங்க சொல்லவே இல்லை. ரைட்டா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட், அதாவது இந்தியா ஸ்டேட் எல்லாமே. ஸோ இந்தியா ஸ்டேட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரூல்ஸ் வந்து கொடுத்துக்கலாமா, எதற்கு, ஜாபுக்கு இல்ல அல்லது பொசிஷனுக்கு. ரைட்டா? ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். வேலைக்கு வந்து அவங்க வந்து பேக்வர்டு கிளாஸஸுக்காக இப்போ வந்து ஸ்டேட் சர்வீசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து அதிகமா இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி கம்மியா இருப்பாங்க. அப்ப அந்த கம்மியா இருக்கக்கூடிய கம்யூனிட்டில அங்க பேக்வர்ட் கிளாஸ். புரியுதா? இப்போ ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிஏஓ தனியாக ஒரு எக்ஸாம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஏஓ மொத்தம் எடுத்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அதிகமா இருப்பாங்க, ஒரு சில கம்யூனிட்டி கம்மியா இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி தான் அங்க பேக்வர்ட் கிளாஸ். அப்ப அவன் என்ன சொல்றான், அந்த எந்தெந்த கம்யூனிட்டி கம்மியா இருக்கோ அந்த கம்யூனிட்டிக்கு நீ எடுத்து ரிசர்வேஷன் கொடு அப்படின்ட்டு ரிசர்வேஷன் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 15 கிளாஸ் 4. ஓகே. ஸோ அப்ப இதுல ஆர்டிகல் 14 4 இருக்குது. 4ல வந்து கீவேர்டு எதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 16 கிளாஸ் 1ல என்னது, எல்லாருக்கும் சமமான வேலைகள். 16 கிளாஸ் 2 என்ன, ரெசிடென்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக்ட், இதுக்கு கீழே வந்து நீங்க வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 16 கிளாஸ் 3 என்னது, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். உள்ளூர்ல உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு நீ வேலை கொடுக்கணும்னு சொல்றாங்க. 16 கிளாஸ் 4 என்னது அப்படின்னா பேக்வர்டு கிளாஸஸ்க்கு நீங்க ரிசர்வேஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸோ அந்த கமிஷன்ஸ் எல்லாமே ரைட்டா, பேக்வர்டு கிளாஸஸ் ரிலேட்டடா வந்து எந்தெந்த கமிஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது தான் இதுல வந்து கொடுத்துருக்கு. ஆமா. ஸோ 16 கிளாஸ் 4ல 16 கிளாஸ் 1 2 3 4 பார்த்தோம்னா அந்த 4ல வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. 16 கிளாஸ் 4ஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து காக்கா கலேல்கர் அப்படின்ட்டு அவருடைய பேர். காக்கா கலேல்கர் அப்படின்ற இருப்பாரு இந்த கேட்கல. ஸோ கலேல்கர் கமிஷன் அப்படின்ற 1953 வந்து போடுறாங்க. இதுதான் வந்து முதலாவது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஸோ என்னுடைய சேர்மனா இருந்தது யாருன்னா காக்கா கலேல்கர். அடுத்து மண்டல் கமிஷன் போடுறாங்க 1979. இது இரண்டாவது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். பிபி மண்டல் வந்து தலைவராக இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன சொல்றாங்கன்னு நீங்க சொன்னது 1990. ஆக்சுவலா வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த கமிஷன் போடப்பட்டது எப்ப 1979. ஆனா அந்த இதை வந்து நடைமுறைப்படுத்தினது எப்பன்னு பாருங்க கீழே 1900. அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனா வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ இரண்டாவது பேக்வர்ட் கமிஷனுக்கு வந்து பிபி மண்டல் தலைவராக இருப்பாங்க. அவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஓபிசி அதாவது அதர் பேக்வர்டு கிளாஸுக்கு 27% வந்து நீங்க ரிசர்வேஷன் கொடுக்கலாம்னு சொன்னது யார் அப்படின்னா பிபி மண்டல் தான். ரைட்டா? ஸோ ஆனா அது வந்து நடைமுறைப்படுத்தி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா நடைமுறைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1979 வந்து யார் வந்திருப்பார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் இருந்திருப்பார். ரைட்டா? மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் வந்து யார் வந்திருப்பாருன்னா சௌத்ரி சரண் சிங் வந்து பிரதம மந்திரியாக வந்திருப்பாங்க. பட் ஆனா அவங்களாம் வந்து நடைமுறைப்படுத்திருப்பாங்க. கடைசியா வந்து 1990 தான் பிபி மண்டல் சொன்ன அந்த 27% ரிசர்வேஷனை வந்து யார் நடைமுறைப்படுத்தியிருப்பாருன்னா அப்போ பிரதம மந்திரியாக இருந்த பிபி சிங் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. இது புரியுதா? ஸோ 2 கமிஷன், ஒன்று காக்கா கலேல்கர் கமிஷன், இன்னொன்று மண்டல் கமிஷன். 1953, இது 1979. அடுத்து இந்திரா சாணி கேஸ். இதுவுமே ரிசர்வேஷன் ரிலேட்டடான ஒண்ணுதான். இப்ப இந்த இந்திரா சாணி கேஸ மண்டல் கேஸ் சொல்றாங்க. ரைட்டா? ஏன்னா 1979 வந்து இதை போடுறாங்க, என்னன்னா மண்டல் கமிஷன் போடுறாங்க. 1990 அதை நடைமுறைப்படுத்துறாங்க. ஆனா அடுத்த 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா சாணி கேஸ் நடக்குது. ரைட்டா? அந்த கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் இப்ப, இந்திரா சாணி கேஸ் இப்ப அப்படின்ட்டு. ஸோ இந்திரா சாணி கேஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது பண்றாங்க, அது மண்டல் கேஸ் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஏன்னா மண்டல் கமிஷன் ரிலேட்டடான ஒரு விஷயத்துல வந்து இந்த கேஸ்ல நடக்குது. இது ஆக்சுவலா வந்து இந்திரா சாணி அப்படின்ற ஒரு அட்வொகேட் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிஐஎல் எடுக்கிறாங்க. பிஐஎல் வந்து பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பப்ளிக்னா பொது, இன்ட்ரெஸ்ட்னா நலம், அடுத்து வந்து லிட்டிகேஷன் அப்படின்னா வழக்கு, பொதுநல வழக்கு எடுத்து நடத்துனாங்க. ரைட்டா? ஸோ அப்பதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, எப்பொழுதுமே ஒரு கேஸ் அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்திரா சாணி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா அப்ஹெல்ட் அது அப்படியே தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ப என்ன சொல்றாங்கன்னா அது அப்படியே தான் இருக்குன்னு சொல்றாங்க. 27% ரிசர்வேஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கல்ல யாரு, மண்டல் கமிஷன். அந்த 27% ரிசர்வேஷன் அப்படியே இருக்கட்டும்.
அது போக ஓபிசிக்கு, அதாவது இப்பதான் அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதாவது அந்த மண்டல் கமிஷன் பிளஸ் இப்போ ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் அப்படி இருக்கட்டும் 27%. ஆனால் 50% கேப் ஆன் டோட்டல் ரிசர்வேஷன், 50% மேல ரிசர்வேஷன் போகக்கூடாது. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு ரிசர்வேஷன் எவ்வளவு இருக்கு? 69% ரிசர்வேஷன். 100 போஸ்டிங். ஆமா, அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு கம்யூனிட்டி வேற பண்ணாங்க. 100 போஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் விட்டா 100 போஸ்ட்ல 69 போஸ்ட் ரிசர்வேஷன். வெறுமனையா வந்து பார்த்தீங்கன்னா 31 மட்டும் தான் ஓப்பன். ரைட்டா? ஏன் அப்ப இது மட்டும் எப்படி தாராளமா இதாகுது? சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியே, சுப்ரீம் கோர்ட் சொன்னா யாருமே மீறக்கூடா இருக்கியா? ஆனா எப்படி இதாச்சு? சோ இது எப்படி இதாகுது? 69% எஸ்சி கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, அங்கே ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஓபிசி, பேக்வர்ட் கிளாஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் வெறுமனையா பிசி தான் பேக்வர்ட் கிளாஸ், அதாவது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். அதுக்கடுத்து பிசிஎம், பிசி முஸ்லிம்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்யூல்டு காஸ்ட், அதுக்கப்புறம் ஜாதி திராவிட, ஸ்கெட்யூல்டு ட்ரைப், அது இதுன்னு பெண்களுக்கு தனியாக ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தனியாக ரிசர்வேஷன், அப்படி இப்படின்ட்டு போட்டு 69% ரிசர்வேஷன் வந்து. ஆனால் எப்படி இங்கே வந்து மட்டும் இது சாத்தியம்? மத்த எல்லா ஸ்டேட்லயுமே 50% உள்ள ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டிலையும் இந்த மகாராஷ்டிரா ஒரு சில 2-3 மாநிலத்துல மட்டும் தான் 50% கான்டெஸ்ட். எப்படி அது எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க? ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு ரிசர்வேஷன் வந்து அப்போ வந்து 69ஆம் மாத்திரப்போ யாரு வந்து முதலமைச்சரா இருந்தாங்கன்னா ஜெயலலிதா அவங்க. ஓகே, அப்போ இந்த எப்படி அதை வந்து இது பண்ணாங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு, 9வது அட்டவணை அப்படின்ற ஒண்ணு இருக்கு. மொத்தமா 8 அட்டவணை இருந்துச்சு, அது வந்து 12 அட்டவணையாக மாற்றப்பட்டது. அதுல 9வது அட்டவணை வந்து ஒண்ணு இருந்துச்சு. 9வது அட்டவணை வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நிலம் தொடர்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஓகே, அந்த 9வது அட்டவணையில எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கைவிக்க முடியாது. புரியுதா? அந்த விஷயத்துல பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து மாற்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் கை வைக்கலாம். ஆனா இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் வரல. 69 ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரிசர்வேஷன் கொண்டு வந்து 69% ரிசர்வேஷன் கொண்டு வந்து அப்படியே தூக்கி 9வது அட்டவணையில போட்டாங்க. 9வது அட்டவணையில போட்டா தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் 9th ஸ்கெட்யூல்ல இருக்கு. சோ அதனால் யாருமே அதை கை வைக்க முடியாது, யாருமே கை வைக்க முடியாது. அப்படியேதான் 31B. ஆமா, அது இதுல இருக்கு. அதுவே வந்து நமக்கு இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடான ஒன்று தான், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஒன்று. ஓகே, சோ ஆக்சுவலா அந்த ப்ராப்பர்ட்டி, ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்துச்சுன்னா அது ஆர்டிகல் 31ல தான் இருந்திருக்கும். சோ அந்த 50% ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, 50% மேல போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் ஆனா தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் அதிகமா இருக்கு. காரணம் என்ன? அது 9வது அட்டவணை வந்து இருக்கு. ஏன்னா அடுத்தது இங்க பாருங்க, இந்த இந்திராசாணி கேஸ்ல தான் இந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. கிரீமி லேயர், அதாவது பேக்வர்டு கிளாஸ் ஓகே, பேக்வர்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொல்றீங்க, கொடுக்காதீங்க அப்படின்றீங்க, அதெல்லாம் வேற. ஆனா நாங்க என்ன சொல்லிட்டோம், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, 27% வந்து பிற்பட்டவர்கள், அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்ப நானும் ஒரு ஓபிசி, நீங்களும் ஒரு ஓபிசி. ஆனா இப்ப நம்ம 2 பேர் இருக்கிறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 10 லட்சம் அப்படின்ட்டு வருஷத்துக்கு வந்து ஒரு 1.5 கோடி 1 கோடி 20 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன். ஆனா உங்களுக்கு வந்து மாசம் வந்து ஒரு 10,000 ரூபாய் தான், வருஷத்துக்கு வந்து 1,20,000 சம்பாதிக்கும். அப்ப 2 பேருக்குமே ரிசர்வேஷன் கொடுக்குறது தப்பு. கரெக்டா? எனக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை. நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ இல்ல கவர்மெண்ட் நம்பி நான் இருக்க போறது கிடையாது. நான் பாட்டுக்கு நான் வீடு கட்டுவேன், நான் பாட்டுக்கு ஜாலியா இருக்கேன். ஆனா உங்களுக்கு ரிசர்வேஷன். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, வருடத்திற்கு 8 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஓபிசி இருக்கிறாங்க, ஓகே, எவ்வளவு ஓபிசி நபர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய குடும்ப வருமானம், ஆண்டு வருமானம், குடும்பத்தினுடைய வருமானம், தனிநபர் வருமானம் கிடையாது. அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, 2 பசங்க இருக்கிறாங்க, இல்ல 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வருமானம். இப்ப அவங்க ஒரு மாடு வச்சிருக்காங்க, அந்த மாடு மூலியமாக பால் கறக்கிறாங்க, அந்த பாலின் மூலியமாக வருமானம் கிடைக்குதுன்னா அதுவும் குடும்பத்தினுடைய வருமானத்தில் தான் சேரும். சோ குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா அவங்க எதுல வந்துருவாங்கன்னா கிரீமி லேயர்ல வந்துருவாங்க. So other backward class reservation is only for யாருக்கு? நான் கிரீமி லேயர் தான். 8 லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறாங்க குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு தான் நம்ம பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து எதிர்ப்பு வரும்.
வாங்கிப்பாங்க. ஆனா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய போர்ஜரிகள் 8 லட்சத்துக்கு மேல ஈஸியா சம்பாதிக்கிறாங்க. 8 லட்சம் இப்ப அவங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகம், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சம்பளமும் அதிகமாகிடுச்சு. 8 லட்சம்ன்றது ரொம்ப கம்மி தான். ஓகே, இப்போ மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 சென்னையில இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 70-80 ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் ஓபிசி இந்த இருக்குள்ளதான் வருவாங்க. ஐ மீன் கிரீமி லேயருக்கு, ஐ மீன் நான் கிரீமி லேயருக்கு கீழே வர்றாங்க. ஒரிஜினலா பார்த்தா கிரீமி லேயர், ஆனா அவங்க சர்டிபிகேட் எதுல இருக்கணும், நான் கிரீமி லேயர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சேலரி வந்து தப்பா கொடுத்து நான் வந்து மாசம் ஒரு 20,000 தான் சம்பாதிக்கிறேன், 25,000 தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க. ரைட்டா? சோ அப்படின்றப்ப வந்து இது இன்னும் ஸ்ட்ரிக்டா மாத்தலாம். 8 லட்சத்தை 12 லட்சமா மாத்துறாங்கன்ற பேசுறது வேற. பட் ஆனா அவங்க 5 லட்சமே வச்சா கூட மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 சம்பாதிக்கிறவங்க 5 லட்சம் வச்சா கூட அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஆமா 8 பே கமிஷன் எவ்வளவு டிஎன்எஸ் அலவன்ஸ் 60%. அதாவது 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய பேசிக் பே அதுல 60%, 60,000 ரூபாய், 60,000 ரூபாய் டிஎன்எஸ் அலவன்ஸ். அப்போ 1,60,60,000 ரூபாய் வெறுமனே டிஏ மட்டும், டிஎன்எஸ் அலவன்ஸ் மட்டும். அது போக அவங்களுக்கு ஹெச்ஆர்ஏ வந்து ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் வரும். அது போய் அலவன்ஸ். அதனாலதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை இது பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை வந்து பாத்தீங்கன்னா டிஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்பயே 60% ஆயிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்றா இன்னும் அடுத்த அது பாதிக்கே வந்து. ஏன்னா இவங்க டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் கவர்மெண்ட் வேலை பார்க்கறது அதிகமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். போகக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆமா இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 15-20 நாள்ல வந்து சோ இந்த இன்னும் ஒரு 20 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட அடுத்த நோட்டிபிகேஷன் வந்துடும். சிஜிஎல் இப்போ வரைக்கும் வந்து வேகன்சி எவ்வளோ 10,000 வேகன்சி. 10,000 போனதுல விட்டது 15,000 வேகன்சி. 2023 விட்டது 39,500 வேகன்சி. இதெல்லாம் எந்த போஸ்ட்டுக்கு தெரியுமா? இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், நார்கோட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர், சிபிஐ, அமலாக்கத்துறை, இருக்கலாம் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு. ஓகே, 39,500 வேகன்சி. இந்த தடவை இப்ப விட போறது போன வருஷம் விட்டது 15,000. இப்ப வரைக்கும் வந்த வேகன்சி வந்து ரிப்போர்ட் அண்ட் ஆர்டிஐ ரைட் இன்ஃபர்மேஷன் மூலியமா தெரியறது வந்து 10,000 வேகன்சி. பட் ஆனா இப்ப 25 நாள் கிட்ட இருக்குது. ஃபைனல் வேகன்சி எவ்வளவு வேணாலும் கூட 15,000 கிட்ட வரும்ன்றத சொல்லி இருக்கிறாங்க. வேகன்சி அதிகமா தான் இருக்கு, எக்கச்சக்க வேகன்சி இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ அதனால வந்து பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தான் ஆக்சுவலா கம்மியா இருக்கு. நம்ம ஆர்டிஐ மூலியமா தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளவு வேகன்சி வந்து இருக்கதான் சொல்லுவோம். கவர்மெண்ட் அப்படி கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் தமிழ்நாடு, நான் சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு ராஜ வாழ்க்கை தான் அதெல்லாம். அப்படி போனோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டு வேலை இருக்கும். எப்ப இருக்கணும்? மாச கடைசியில இருக்கும். நிதியாண்டு முடிய போதுன்னா அந்த டைம்ல இருக்கும். மற்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வரலாம். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போனோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஆனா போகக்கூடிய டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா காலைல 10 மணிக்கு போகலாம், 4 மணிக்கு வந்துடலாம். 10 to 4, 10 to 5. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 4 மணிக்கு 5 மணிக்கு முடியுதுன்னா 5 மணிக்கு நம்ம வரமாட்டோம். 6, 7, 8 உட்காந்து வீட்டுக்கு வந்து அந்த வேலையை பாக்குற மாதிரி தான் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி கிடையாது. 10 மணிக்கு நம்ம பாட்டுக்கு போகலாம், 5 மணிக்கு வந்துட்டு நிம்மதியா உட்காந்துக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் என்னன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஏன் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த ஆஃபீஸ் தான். அதை தாண்டி அதனுடைய ஆஃபீஸ்ல வேற இடத்துல இருக்க போறது கிடையாது. இன்கம் டேக்ஸ்னா ஓகே, ஸ்டேட்லயும் ஒரு இன்கம் டேக்ஸ் இருக்கும். ஆனா அதுக்குன்னு அந்த ஏரியாவுக்கு அவங்க பார்த்துவாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ்னா இந்தியா ஃபுல்லா இருக்குது. ஆனா அவனுக்கு வர வேண்டிய வேலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால சிம்பிளா நீட்டா பார்த்துட்டு அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் சாட்டர்டே சண்டே லீவ் தான், ஃப்ரீயா போவாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு கூடயே ஒர்க் பண்ணவர் தான் இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து கஸ்டம்ஸ்ல இருக்கிற ப்ரிவென்டிவ் ஆஃபீஸரா இருக்கிறாரு. 10 மணிக்கு போவாங்க, 4-5 மணிக்கு வந்துடுவாங்க. போவாங்க. அவங்களுடைய ஒர்க்கு, அதாவது ஒர்க் இல்லை அப்படின்றத சொல்ல முடியாது. போகணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும், முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. பட் ஆனா லீவ் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா நீட்டா தான் இருக்கும். ஆமா ஆமா, அலவன்ஸ் ரொம்பவே அதிகம். சோ அப்போ வந்து கிரீமி லேயர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. கிரீமி லேயர் ரிசர்வேஷன் கிடையாது.
ஆனா இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. நிறைய பேருக்கு இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த எக்ஸாம் பண்ண சொன்னல 15,000 போஸ்ட் வரப்போகுது அப்படின்ட்டு, அது 15,000 போஸ்ட்டுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஓபிசிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதர் பேக்வேர்டு கிளாஸ்ல இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் விட்டுருக்கான், நோட்டிபிகேஷன் முடிகிற அன்னைக்கு, அதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ற லாஸ்ட் டேட், அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அப்படி வைத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசர்வேஷன், அந்த 27% ரிசர்வேஷனுக்குள்ள வருவீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பத்தி ஐடியாவே இல்லை. ஆமா, ஃபர்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட்ல 8 லட்சத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வச்சு நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் போயிடும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை இது பண்ணிடுவாங்க. நிறைய பேருக்கு ஓகே நம்ம ஓபிசியில் இருக்கோம், அவ்வளோ முடிஞ்சு பேக்வர்ட் கிளாஸ் இருக்கோம், நம்மளுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ ஓபிசியில் இது பிரச்சனை கிடையாது, ஐ மீன் பிசியில் இது பிரச்சனை இல்லை, ஆனால் நீ 8 லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கலாம். அதை நீ சொன்னா நம்ப மாட்டேன், இன்கம் சர்டிஃபிகேட் அதை வச்சு நீ நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட். ஏன்னா நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டுக்கு எல்லாம் தாசில்தார்ல இருந்து RI எல்லாரும் சைன் பண்ணணும். ஓகே, ஸோ அவங்க சைன் பண்ணி தான் வரும். ஸோ அப்போ அதை வச்சுதான் நீ அப்ளை பண்ண முடியும். அதுவும் நீ லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் ஆகிறதுக்கு, அப்ளிகேஷன் முடியறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்த டேட்டுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீ வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஓகே எக்ஸாம் நடந்து முடிச்சிச்சு, அதுக்கப்புறம் எனக்கு இதை பத்தி தெரியும் சர்டிஃபிகேட் எடுத்தா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆர்டிகல் 14 சொல்றது. ஸோ ஆர்டிகல் 14 என்ன? 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா எங்க இருக்குது? ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அமெரிக்கா. அடுத்து 15 என்னது? யாருக்கும் ஏற்றத்தாழ்வு பார்க்கிறது, ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். 16 என்னது? எக்ஸ்ட்ரா இன்னொன்னு ஒன்று சேர்க்கிறாங்க, ரெசிடென்ஸ் ஒன்று சேர்த்துட்டு வேலை வாய்ப்புக்கான உரிமை பேசலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17 பொறுத்த வரைக்கும் தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி. அதாவது இப்ப டீ கடைக்கு போறோம், டீ கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்ல வந்து இப்பயுமே அது இருக்குது ரைட்டா. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல டீ கொடுப்பாங்க, இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கப்பில் டீ கொடுப்பாங்க இப்பயும். ஓகே, ஸோ கப்பில் டீ கொடுக்குறதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் இந்த கிணறை யூஸ் பண்றேன், நீ இந்த கிணறு, நீ அதாவது கிணத்துல தண்ணி இல்லாம யூஸ் பண்றது வேற, தண்ணி நிறைய இருக்கு, ஆனா நீ வந்து உன்னுடைய ஜாதியின் அடிப்படையில் நீ வந்து இந்த கிணறை யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்ட்டு சொல்றாங்க ரைட்டா. ஆனா இது என்ன ஒண்ணுன்னா அன்டச்சபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எதுதான் அன்டச்சபிலிட்டி? தீண்டாமை. இந்திய அரசியல் என்ன சொல்றாங்க? தீண்டாமைன்னு சொல்றாங்க. எது தீண்டாமை அப்படின்றத இந்திய அரசியல் விளக்கவில்லை. புரியுதா? ஏன்னா இப்ப தீண்டாமைன்றது வேற ஒரு டெபினிஷனா இருக்கு, அப்ப தீண்டாமைன்றது வேற ஒரு டெபினிஷனா இருக்கு. புரியுதா? அதனால அவங்க தீண்டாமை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்திய அரசியலமைப்புல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. எதுதான் தீண்டாமைன்னு கேட்டா தீண்டாமையை பத்தி டிஃபைன் பண்ணவே இல்லை. பட் ஆனா சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் ஒரு கேஸ்ல வந்து அந்த தீண்டாமையை பத்தி அவங்க சொல்லுவாங்க, ஓகே இதெல்லாம் தீண்டாமையில வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, இதை பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஐ மீன் ஸ்டேட் கவர்மெண்ட்னா எல்லாம் இந்தியா எல்லாம், அண்ட் எனி பிரைவேட் இண்டிவிஜுவல் ஆர் அரசும் சரி பிரைவேட்டும் சரி, இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமையில வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் So the article 18, இப்போ ஆர்டிகல் 18 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து பிஎஸ்சி முடிச்ச டாக்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர், இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இஆர்னு போட்டுக்கலாம் பேருக்கு, அப்புறம் லாயர் முடிச்சிருக்கேன், லாயர் முடிச்சு என் பேருக்கு டிகிரி போட்டுக்கலாம், இப்போ நான் மாஸ்டர்ஸ் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி போட்டுக்கலாம். இப்போ நான் ஆர்மியில் சேர்ந்திருக்கேன், மேஜர் இல்லை கேப்டன் இல்லை லெப்டினன்ட் அப்படின்னா லெப்டினன்ட் பிரதீப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நேவியில வந்து சுபேதார் இல்லை கமோடர் அப்படின்றது, ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஃபிளைங் ஆஃபீஸர், இந்த மாதிரிலாம் குரூப் கேப்டன் அதெல்லாம் இருக்குது. அப்ப படிக்காம சரியா, நீ படிச்சு நீ டிகிரியை வாங்குற, படிச்சு பட்டத்தை வாங்குறன்னா உன் பேருக்கு பின்னாடி போட்டுக்கும். நீ ராணுவத்துல சேர்ற, இல்ல விமானப்படையில சேர்ற, இல்ல கப்பல் படையில சேர்ற, இல்ல கடலோர காவல் படையில சேர்ற, அதன் மூலியமாக உனக்கு பதவி வழங்கப்படுகிறதுனா அதை நீ பின்னாடி போட்டுக்கும், பேருக்கு பின்னாடி உன் பேருக்கு முன்னாடி போட்டுக்கும். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் எடுத்துக்கீங்க, இப்போ விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா தளபதி விஜய்னு போடுறாங்க. இப்போ அது தளபதி விஜய்னு அவனுடைய ஆதார் கார்டை சேர்க்க முடியுமா? முடியாது.
தளபதின்றது வந்து அவர் மத்தவங்க கொடுக்கக்கூடிய பட்டம், தலா அஜித்ங்கிறது பட்டம். அதெல்லாம் போய் சேர்த்து முடியுமா கேட்டா சேர்த்துக்க முடியாது. இதெல்லாம் எதுக்காக அப்போ போட்டாங்க அப்படின்னா, நிறைய இந்த ராஜாதி ராஜா அந்த டைம்ல நிறைய சிற்றரசர்கள் இருந்தாங்கல்ல, நான் ராஜாதி ராஜா, மகாராஜா, நான் ஜமீன்தாரு, நிறைய பேர் பின்னாடி ஜமீனே வரும், நான் இந்த ஜமீன் அந்த ஜமீன். சோ இந்த மாதிரி பட்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஆர்டிகல் 18 போட்டாங்க. ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில். எந்த டைட்டில் இருக்கலாம், அகாடமிக்கா படிச்சது பிளஸ் மிலிட்டரி ராணுவம், அந்த மாதிரி டைட்டில் நீங்க வச்சுக்கலாம், வைக்கலாம். அரசு கொடுக்குறாங்க. பட் ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா இந்த பாரத ரத்னா இருக்குல்ல, பாரத ரத்னா பாரத ரத்னா பத்மா அவார்ட்ஸ், பாரத ரத்னா அவார்ட், அடுத்து பத்ம விபூஷன், அடுத்து பத்ம பூஷன், அடுத்து பத்மஸ்ரீ, இந்த 4 ஃபீமே நம்ம பேருக்கு முன்னாடி போட்டுக்கலாம். ஆனால் என்ன எழுத்துல இருக்குதோ அதே இடத்துல தான் போடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து தேவநாகரி எழுத்துல இருக்கும். சரியா? இப்ப பாரத ரத்னா அப்படின்னு எழுதுறாங்கல்ல, நான் சும்மா வந்து என் பேருக்கு பின்னாடி பாரத ஆதார் கார்டுல பாரத ரத்னா போடக்கூடாது. ஆதார் கார்டு எதுல இருந்தாலும் நீங்க எங்கேயாச்சும் சீஃப் கெஸ்டா போறீங்க, அதுல வந்து பாரத ரத்னா போடலாம். ஆனா எந்த எழுத்துல போட முடியும் அப்படின்னா, அது வந்து தேவநாகரி எழுத்து அப்படின்ற ஒண்ணு இருக்கும். அந்த எழுத்து அந்த டிசைன்ல தான், இட்டாலிக்ல எல்லாம் போடக்கூடாது. இப்ப பத்ம விபூஷன் அந்த எழுத்துல தான் போடணும் அப்படின்றத வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ அவங்க வந்து இதுல சொல்றது என்னன்னா, மிலிட்ரி டைட்டில் எடுத்துக்கலாம், அகாடமி படிச்சு எடுத்துக்கலாம். ஆனா வந்து மகாராஜா, ராய் பகதூர், ராஜாதி ராஜா அந்த மாதிரி டைட்டில்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அது போக எந்த ஒரு சிட்டிசனும் ஃபாரின் ஸ்டேட்ல இருந்து, அதாவது வெளிநாட்டுல இருந்து எந்த ஒரு டைட்டிலையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பாருங்க, shall receive title from any foreign state without the consent of the president. president consent கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வாங்க முடியும். ஓகே, புரியுதா என்ன சொல்ல வரேன்? ஆனா இது பாருங்க, no person holding any office or any office of profit. actually office of profit னு சொல்லுவாங்க. அப்படி என்னது office of profit? நம்மளுக்கு எப்படி office of profit நிறைய இடத்துல வரும். அந்த போஸ்ட் தவிர வேற எக்ஸ்ட்ரா பிசினஸ் அந்த மாதிரி அதுதானே சொல்லுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட actually office of profit அப்படிங்கிறது சிம்பிளா என்னன்னா, அந்த வேலைக்கு அப்பாயிண்ட் பண்றதும் கவர்மெண்ட் தான், அந்த வேலையில இருந்து தூக்குறதும் கவர்மெண்ட் தான். அதுதான் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்ட்டு சிம்பிளா சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்துட்டீங்க, இன்கேஸ் இப்போ எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, இல்ல இது வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாரு, இந்த மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், இதெல்லாம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் தான். ஸோ இதுல இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு டைட்டில் கொடுத்துருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த உலக அளவில் வந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட, உலக அளவில் எந்த ஒரு பிரதம மந்திரிக்கும் அப்படி பண்ணவே இல்லை. உலக அளவில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய உயரிய விருது, இப்ப இந்தியா பாரத ரத்னா எவ்வளவு விருது, அதே மாதிரி நிறைய நாடுகளினுடைய உயரிய விருதை வாங்கிய ஒரே பிரதம மந்திரியான பிரைம் மினிஸ்டர் தான். அப்ப அவங்க டைம் எப்படி வாங்குறாங்க? பிரசிடென்டோட கன்சென்ட். பிரசிடென்ட் கன்சென்ட் ஒரு டைம் பிரசிடென்ட் கிட்ட கேட்கணுன்றது இல்ல, அவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அபிஷியல் ஆர்டர் மாதிரி ரிலீஸ் பண்றாங்க தான். ஓகே, சோ ஆர்டிகல் 18 இருந்து டைட்டில்ஸ் அபாலிஷ் பண்ணும். அடுத்து சோ இது இப்ப நம்ம பார்த்தது வந்து பாத்துட்டீங்கன்னா அனைவரும் சமம் அப்படின்றதுக்கான உரிமை, அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் ஈக்குவாலிட்டி எதுல இருந்து 14ல இருந்து 18 வரைக்கும். 14 என்னது ஈக்குவாலிட்டி பிஃபோர்ல ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. 15 என்னது டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. 16 என்னது வேலைக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. 17 வந்து என்னது அன்டச்சபிலிட்டி. 18 என்னது டைட்டில்ஸ் அபாலிஷ் பண்ணணும். அடுத்து வந்து 19ல இருந்து 22 வரைக்கும் வந்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்துக்கான உரிமை. ஆல்ரெடி சொன்னீங்கன்னா எமர்ஜென்சி அவசர நிலை கொண்டு வந்தா ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிடும். அதுதான் ஆர்டிகல் 19. ஓகே, ரைட் டு ஃப்ரீடம்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரைட் டு ஃப்ரீடம் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வருது அப்படிங்கிறத பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 19 மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா இந்தியாவில் வசிக்கக்கூடிய குடியுரிமை இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன சுதந்திரம் இருக்கு? பேச்சுரிமை இருக்கு, ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அந்த பேச்சை வெளிப்படுத்தக்கூடிய உரிமை வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ். நல்லா பாருங்க, தெளிவா சொல்லலாம்.
அமைதியாக யார் வேணாலும் ஒன்று கூடலாம். ஆனா ஒன்று கூடும் பொழுது ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம ஒன்று கூடிக்கலாம், எத்தனை பேர் வேணாலும். அது ஒண்ணு. டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன் ஆர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, யார் வேணாலும் ஒரு அசோசியேஷனோ இல்ல யூனியனோ இல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து டு மூவ் ஃப்ரீலி, இது வந்து நான் ஷார்ட்கட் சொல்றேன். அடுத்து டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, நான் இந்தியாவில் எங்க வேணாலும் போய்க்கலாம், அதுக்கான சுதந்திரம் இருக்கு. அடுத்து டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, நான் இந்தியாவில் எங்க வேணாலும் நான் வந்து தங்கலாம், எங்க வேணாலும் வந்து நான் செட்டிலும் ஆகலாம். அடுத்து டு பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி எனி ஆக்குபேஷன், நான் இந்தியாவில் எங்க வேணாலும் எந்த வேலை வேணாலும் நான் பார்க்கலாம், எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றதா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஜி. இதுல நடுவில் எது இல்லை? எஃப் இல்லை. ஏன் எஃப் இல்லை? ஏன்னா எஃப் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தாங்கன்னு சொன்னால ப்ராப்பர்ட்டியை பத்தி அடிப்படை உரிமையில நிறைய ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 31B 31A அதுல பிளஸ் இந்த ஆர்டிகல் எஃப், அதாவது 19 கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு ரிமூவ் பண்ணாங்க? 44வது அரசியல் திருத்த சட்டம் 1978ல எடுத்துட்டாங்க. ஓகே, சரி. இப்ப இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலா எப்படி நம்ம ஒரு ஃப்ளோவா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பேசுறான், பேசுறத பார்த்துட்டு நிறைய பேர் அசம்பிள் ஆகுறாங்க, ஒன்று கூடுறாங்க. அந்த ஒன்று கூடியவர்கள் அனைவருமே என்ன பண்றாங்க? ஒரு அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. அந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண அசோசியேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்றப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு டயர்ட் ஆகும். ஸோ அதனால ஒரு இடத்துல வந்து தங்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ தங்குனா நம்மளுக்கு வந்து சாப்பாடு வேணும், அப்போ அதுக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்கணும்ல. ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா வேலை பார்க்கறதுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஸோ பேசுறான், அடுத்து ஒன்று கூடுறாங்க, அசோசியேஷன் ஃபார்ம் பண்றாங்க, அப்புறம் இந்தியா ஃபுல்லா போறாங்க, அடுத்து தங்குறாங்க, அடுத்து வந்து வேலை பார்க்கறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சாம்ரோ அப்படின்ட்டு சாம்ரோ. இதுல வந்து எஸ் என்னது? ஸ்பீச். ஏனா அசம்பிள், இந்த ஏனா அசோசியேஷன். எம் அப்படின்றது என்னது? மூவ்னா இந்தியாவில் எங்க வேணாலும் போய்க்கலாம். ஆறுன்றது ரிசைடு தங்குறது. ஓனா ஆக்குபேஷன் வேலை பார்க்கணும். சாம்ரோ அப்படின்னா சாம்ரோ. அடுத்தது ஸோ அந்த 19 ரிலேட்டடான கேசஸ் இதெல்லாம். இதுல என்ன பாருங்க, இந்த 97வது சட்ட திருத்தம்ல என்ன பண்ணாங்கன்னா ரைட் டு ஃபார்ம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதாவது யாரு வேணாலும் கோஆபரேட்டிவ் சொசைட்டியை வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் சி அதுல வந்து சொல்றாங்க. 19 கிளாஸ் 1 கிளாஸ் சி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்ல. சாம்ரோ, எஸ்னா ஸ்பீச், ஏனா அசம்பிளி, இன்னொரு ஏனா அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் கூட என்ன யூனியன், இன்னொன்று கூட கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் அப்படின்றத பார்த்தோம்ல. அதுதான் யார் வேணாலும் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிச்சுக்கலான்ட்டு 97வது சட்டத்திட்டத்துல அதை ஆட் பண்றாங்க. அதாவது ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் யூனியனும் ஆல்ரெடி இருந்துச்சு, ஆனா கோஆபரேட்டிவ் சொசைட்டின்ற வார்த்தை ஆட் பண்ணது எப்பொழுது அப்படின்னா 97வது சட்ட திருத்தம் தான். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 19 கிளாஸ் எஃப், நான் ஆல்ரெடி சொல்லல, எஃப்ன்றது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதை 44வது சட்ட திருத்தத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்து இது தொடர்பாக ஒரு கேஸ் நடந்துச்சு, ரோமேஷ் தாப்பர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் ரோமேஷ் தாப்பர், அதாவது இவர் இண்டிவிஜுவல், அவருக்கும் வந்து 1950ல் ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ்ல தான் என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலா வந்து ரோமேஷ் தாப்பர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ அப்பதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஃபுல்லா அவர் வந்து அவருடைய பத்திரிகையில வந்து வெளியிட்டுக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி போட்டாரு. ஸோ அவர் வந்து கோர்ட்ல கேஸை போட்டாரு. உடனே அப்பதான் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், அதாவது பத்திரிகை சுதந்திரம் ஒரு அடிப்படை உரிமைன்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கேஸ்லயுமே அந்த ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எழுதுறப்ப ஒரு விஷயத்த வந்து நம்ம எழுதுறப்ப நான் வந்து சும்மா வந்து அடிப்படை உரிமை பத்தி ஒரு 10 லைன் எழுதுங்க அப்படின்னா அடிப்படை உரிமையை பத்தி எழுதுங்க அப்படின்னா 10 லைன் எழுதுவோம் சும்மா. ஆனா திருப்பி அடிப்படை உரிமை பத்தி படிக்க திருப்பி அந்த 10 லைன் அப்படின்றது 50ஆ மாறும், 50 100ஆ மாறும், 100 500ஆ மாறும். எழுதிட்டே இருக்க நம்மளுக்கு தெரிய எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நோட்ஸ் எடுக்க நோட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எடுக்கும், அடுத்து 20 படிச்சா எக்ஸ்ட்ரா எடுக்கும். அந்த மாதிரி தான். ஸோ ரோமேஷ் தாப்பர் வர்சஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த கேஸ்ல தான் வந்து என்னாச்சு அப்படின்னா 1950ல் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்ஸை வந்து பத்திரிகை சுதந்திரத்தை அந்த ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் 7 ஆட் பண்ணாங்க. ரைட்டா?
அதாவது ஏன் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏன்னா இந்த இருக்குல்ல, இது எல்லாமே இந்த இருக்குல்ல 19 கிளாஸ் 1 கிளாஸ் ABCD இது எல்லாம் இருக்குல்ல ABCD 19 ஓகே ஃப்ரீடம் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் அவ்வளவுதான் 19 கிளாஸ் 1 வந்து இது எல்லாம் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓகே அந்த 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ இருக்குல்ல எஸ் அந்த ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அது கீழே பத்திரிகை சுதந்திரத்தை ஆட் பண்றாங்க. அடுத்து வந்து இன்னொரு கேஸ் ஒன்று நடத்துனாங்க. அந்த கேஸ் தான் வந்து ஸ்ரேயா சிங்கல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2015. அதுல வந்து ஆக்சுவலா என்ன பண்ணாங்கன்னா செக்ஷன் 66 ஐடி ஆக்ட், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த சட்டத்திற்கு கீழே செக்ஷன் 66A அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து இதுக்கு கீழே தான் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை ரிலேட்டடான, அதாவது பத்திரிகை உரிமை ரிலேட்டடான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா அது என்னன்னு சொன்னாங்கன்னா இது அரசியலமைப்புக்கு புறம்பாக இருந்துச்சு, அதாவது அப்படியே எதிராக இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு சட்டத்தை வந்து அதில் கேன்சல் பண்ணாங்க. சரி, ஐடி ஆக்டை கேன்சல் பண்ணாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் 66 மட்டும் 66A மட்டும் கேன்சல் பண்ணாங்க. அடுத்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் 19 கிளாஸ் 1னா அந்த ஏல இருந்து FG வரைக்கும் வரும். இது 19 கிளாஸ் 2னா என்னன்னா, இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இப்ப பேச்சுரிமை இருக்கு எனக்கு, நான் என்ன வேணாலும் பேசலாமா ரெண்டு வேலை இருக்கு, என்ன வேணாலும் நான் பேசலாம். ஆனா அதுக்கு வந்து என்ன வேணாலும் பேசலாமா, பேசக்கூடாது. அதே மாதிரி அடுத்து என்ன, இந்தியால நான் எங்க வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் பேச முடியுமா? இதுல ஆவடியில வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரி கேம்ப் இருக்குது, அதுக்குள்ள நம்ம முடியுமா? நாங்க போயிட்டு வந்து இந்த மாதிரி இந்திய அரசியலுக்குள்ள வந்து இது இருக்குது, எனக்கு எங்கெல்லாம் போய்க்கலாம், ஆனா நீங்க விட மாட்டீங்க, நான் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பண்ண முடியுமா? இப்படிலாம் போடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு ரீசனோட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பப்ளிக் ஆர்டர், அதாவது இந்த பொதுமக்களுக்கு விளைவு ஏற்படுத்துற மாதிரியோ அல்லது டீசன்சி, இப்ப நீங்க வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்னை மால்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் மால்குள்ள போறப்ப வந்து நான் கருப்பு சட்டை போட்டுக்கிறதுனால விடலைன்னா அது வேற, அது வந்து என்னோட அடிப்படை உரிமையை மீறாங்க. கரெக்டா? அதே நேரத்துல இப்போ வந்து ஒரு மால்குள்ள போறப்ப நான் வழியில ஒரு ட்ரௌசர் போட்டுருப்பாரு, அப்ப அது வந்து உள்ள விடாம இருக்கிறாங்கன்னா அது டீசன்சி அடிப்படையா. அப்ப போயிட்டு நான் சொல்ல முடியாது என்னை உள்ள விடல வந்து மீறிட்டான் அப்படின்னா, அப்ப டீசன்சி இது. அடுத்து மொராலிட்டி அப்படின்றது வந்து அந்த இடத்துக்குன்ட்டு ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்கு எதிர்மறையாக வந்து நடக்கிறது. அதுக்கடுத்து சாவரிட்டி, நம்மளுடைய இறையாண்மைக்கு எதிராக நடக்கிறது. இன்டெகிரிட்டி, ஒற்றுமைக்கு எதிராக வந்து நடக்கிறது. டிஃபமேஷன் அப்படின்றது வந்து இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க நிறைய இதுல கேசஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் யாரையோ ஒரு பெரிய ஆள் இருக்கிறாரு, அவரை பத்தி வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் பண்ணாத விஷயத்தை வந்து நான் பண்றேன் அப்படின்னா அவருடைய பேரை கெடுக்கிற மாதிரி. ஃபேம்னா வந்து ப்ராப்ளமா இருக்குது, டிஃபமேஷன்னா ப்ராப்ளம் இல்லாத மாதிரி ஆக்கிற மாதிரி பேசுறது. ரைட்டா? ஸோ ஒருத்தருக்கு எதிராக பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, அதுவே நான் சொன்னல பேசலாம், ஆனா என்னென்ன பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு, அதாவது நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை வந்து நம்ம வந்து விமர்சிக்க கூடாது. அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பு அப்படிதான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹிடன் ரைட்ஸ். இதை பாருங்க, ஹிடன் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19 என்ன சொல்றாங்க? சாம்ரோ, ஸ்பீச், அசம்பிள், அசோசியேஷன், மூவ், ரோ, ரிசைட் அண்ட் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இருக்கக்கூடிய வேற ஒரு சில ரைட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்டர்நெட். அனைவருக்கும் இன்டர்நெட் வந்து அதாவது இன்டர்நெட்டுக்கான உரிமை இருக்குதுன்றது எந்த ஆர்டிகல் கீழே வருதுன்னா ஆர்டிகல் 19 கீழே வருது. இன்டர்நெட்டுக்கான உரிமை. இது எந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்கன்னா அனுராதா பாசின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2020 வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கீழே அதுக்கு அடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல் அறியும் உரிமை, அதையுமே ஆர்டிகல் 19 தான் இருக்குது. அதனாலதான் சொல்றாங்க, இப்ப உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஏதாச்சும் நியூஸ் வேணும்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் கீழே வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட். ஸோ நான் இப்போ கவர்மெண்ட் கிட்ட இப்போ நான் சொல்றது தெரியுமா, இப்போ வரப்போற சிஜிஎல்ல வந்து எவ்வளவு வேகன்சி, அதுக்குன்ட்டு நான் எஸ்எஸ்சி கிட்ட போய் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் கிட்ட போய் கேட்க முடியாது, அவங்களுக்கு தெரியாது.
நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்ப சென்னை கஸ்டம்ஸ் இருக்கிறதுன்னு சொல்றேன். சென்னை கஸ்டம்ஸ் வந்து அது இது கீழே வருவாங்க, சிபிஐசி கீழே வருவாங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் கீழே வருவாங்க. நான் உங்களுக்கு வந்து நான் ஆர்டிஐ ஃபைல் பண்ணேன். என்ன ஃபைல் பண்ணேன்னா இப்போ வரக்கூடிய எஸ்எஸ்சி சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து 2026 சென்னையினுடைய சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டைரக்ட் அண்ட் கஸ்டம்ஸ்ல வந்து எவ்வளவு வேகன்சி ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு கேட்பேன். அவங்க வந்து எனக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. இப்படி கேட்கலாம், தனித்தனி ஆஃபீஸ் வந்து கேட்கலாம், அவங்க ரிப்போர்ட் கொடுத்து தான் நான் ஆகணும். ஏன்னா அது என்னுடைய அடிப்படை உரிமையில இருக்கு. தாராளமா இருக்கலாம். ஆனா அது அப்படி கொடுக்க முடியாது. அந்த கமிஷனால கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சியை பொறுத்து தான் நீங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்கலாம், கமிஷன் கிட்ட கேட்க முடியாது. சரி, அதுக்கு அடுத்து ஏன்னா கமிஷன் கிட்ட கேட்டோம்னா அவங்க டைரக்டா முடிச்சிடும், என்ன கணக்கு போடல அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. அடுத்தது பாருங்க, இது ஆக்சுவலா ரைட் டு இன்ஃபர்மேஷன் கீழே இருக்கிறது வந்து இது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ ஆர்டிகல் 19 கீழே தான் எது வருது அப்படின்னா ரைட் டு இன்டர்நெட்டும் வருது, ரைட் டு இன்ஃபர்மேஷனும் வருகிறது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் எதில் சேர்த்தாங்கன்னா ராஜ்நாராயண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி இந்த கேஸ்ல சேர்த்தாங்க 1975. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குதுன்னா ஆர்டிஐ ஆக்ட், அது எந்த வருஷம்? 2005. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு அதாவது அந்த சட்டத்தை வந்து ஒப்புதல் அளித்த குடியரசுத் தலைவர் யாரு? இதை ஒரு டைம் எக்ஸாம் இருக்கு. மக்களின் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம். சரியா? இது ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எல்லா சட்டத்துக்கும் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, முக்கியமான சட்டங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது யாரு? 2005 to 11. 5 to 11ல 11 மிட்லயே இதாயிருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அதுல அப்போ வந்து அவர் இது பண்ணியிருப்பாரு. ஸோ அப்ப ரைட் டு இன்டர்நெட், அதுக்கு அடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன், இரண்டுமே வந்து ஆர்டிகல் 19 கீழே தான் இருக்குது. சரி, ஓகே, இது பிரேக்கப்.